ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல. ஆமாம், கண்டிப்பாக அப்படி இல்லை. நம்மலாம் அந்த சரி விடுங்க. ஓகே, ரெக்கார்டு கொடுத்துட்டோம். ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஏஜஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஏஜஸ் வாய்ஸாக நீங்கள் கேட்கலாம். ஆமாம், என் வாய்ஸ் தான் லைட்டாக சளி பிடிச்சிச்சு. ஓகே, நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஆடியோ ஃபார்மேட்டில் வந்து ஒரு பாட்காஸ்ட். எதுக்காக ஆடியோ ஃபார்மேட்டில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாட்காஸ்ட்னாலே ஆடியோ ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் நீங்கள் தூங்கும்போது அப்படியே ஹெட்செட்டை போட்டு அப்படியே ஸ்லீப்பி மோடில் போட்டு கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் மெமரிஸ் பிரிங் பேக் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி டாபிக் தான் இது. டாபிக் என்னென்னா சேஞ்ச் ஓவர் ஆஃப் 90s வெர்சஸ் 2K. இதுதான் இந்த பாட்காஸ்ட்டோட டாபிக். பாட்காஸ்ட்னாலே ஆடியோ ஃபார்மேட்டில் தான் இருக்குன்னு சொன்னேன். இன்னொரு காரணம், முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட ஸ்டூடியோ செட்டப் கிடையாது. அதனால் இப்படியே வச்சு ஓட்டலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. ஓகே, இப்போ நான் வந்து பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம 90s விசஸ் 2K லைஃப், இந்த லைஃப்பில் வந்து நிறையா மேஜர் சேஞ்சஸ் வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அதில் ஃபஸ்ட் என்னென்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல். இந்த பாட்காஸ்ட்டில் என் கூட இன்னொருத்தரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் கூட சேர்ந்து இந்த பாட்காஸ்ட்டை நம்ம மேற்கொண்டு முன்னெடுத்து போவோம். வணக்கங்க. வணக்கம். நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து 90s விசஸ் 2K, 90ஸில் வந்து எது மேஜராக இருந்துச்சு, இப்போ வந்து எதை மேஜராக மிஸ் பண்ணுறீங்க? 90s சின்ன விஷயம் நடந்தாலே பெரிய விஷயமா தெரியும். ஆனால் இப்போ பெரிய விஷயமே நடந்தாலும் அதை மதிக்க கூட மாட்டோம். அந்த எக்ஸைட்மெண்ட்டு நிறைய விஷயத்தில் எல்லாம் போயிடுச்சுல்ல. ஆமாங்க, கண்டிப்பாக. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்கும் அப்போல்லாம். இப்போல்லாம் எல்லாம் ஈஸியாக கிடைச்சனால ரேங்க் கார்டில் சைன் வாங்கினா கூட ஐயோ இன்னைக்கு செத்தோண்டா அப்பாட்ட எப்படி தான் காட்ட போகிறோமோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போலாம் ஃபெயில் ஆனால் கூட ஒரு இதே இருக்க மாட்டேது. ஸ்டடீஸ்க்கும் இம்பார்ட்டண்ட் இல்லை, ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டண்ட் இல்லை. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஏனோ தானோன்னு போயிட்டுருக்க மாதிரி இருக்குல்ல. ஸ்போர்ட்ஸுன்னு நிறைய விளையாட்டுலாம் ஞாபகம் வரும் ஸ்போர்ட்ஸுக்கு வரும். ஃபஸ்ட்டு அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லும்போது நம்மளோட உடை எல்லாமே இப்போது மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. அந்த காலத்தில் எப்படி சொல்கிறது, சாரி அந்த காலம் சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ 96 தான் நம்மளை பூமருன்றவாங்க. நான் அந்த காலம் சொல்கிறதுனால வயசு கூட ஆயிடுச்சுலாம் நினைக்காதீங்க. 96 தாங்க நான் பிறந்தது. 90s கிட்ஸில் பாதி, 2Kலையும் பாதி வளர்ந்துருக்கோம். அனுபவிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேயே எடுத்துகிட்டு போயிடும். கரெக்ட். இப்போ நம்ம உடைன்னு சொன்ன உடனே நம்மளோட மேஜர் நீடாக இருக்கிறது வந்து ட்ரௌசரும் சட்டையும். ஆமாங்க. பேண்ட் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். பேண்ட் போட்டாலே ஒரு பெரிய போட்டால் அது என்னமோ ஃபங்க்ஷனுக்கோ இல்லை இதுக்கோ போட்ட மாதிரி தான் இருக்கும். ஐயோ பேண்ட்டு போட்டுட்டு அன்றைக்கி நம்ம தாண்டா ஹீரோன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்போம். அதுவும் பேண்ட்லாம் வித்தியாசமாக அந்த கார்கோ பேண்ட்ஸ்லாம் அப்போ ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஏங்க சுப்பிரமணியபுரம் படம் தெரியுங்களா, அந்த மாதிரி பேண்ட்டு தாங்க போட்டுக்கிட்டு இருப்போம். அப்போல்லாம் அது ஜாலியாக இருக்கும். இப்போ பார்த்தா அது அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்குறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பென்சில் ஃபிட் வந்துச்சு, அப்படி எல்லாமே மாறிட்டே இருக்குது. ஆனால் இந்த உடைகள்னு ஒன்று நமக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி, பொங்கல், பர்த்டே, வருஷத்துக்கு ஒரு 3 டைம் தான் ட்ரெஸ்ஸே எடுப்போம். 3 டைமே அதிகம் தாங்க. கரெக்ட். ஒன்று பொங்கல், இது பர்த்டேக்கு இல்லைனா தீபாவளிக்கு தாங்க எடுப்பாங்க. அதையே வச்சு அந்த வருஷம் ஏதோ ஃபங்க்ஷன்னாலும் சரி, ஸ்கூலில் கலர் ட்ரெஸ் போட்டு வாங்கன்னு சொன்னாலும் சரி. ஆனால் அப்போ அந்த காலத்தில் ஸ்கூலில் யூனிஃபார்ம் போட்டு வரது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ட்ரெஸ் இருக்காது நிறைய பேருக்கு. அப்போ யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிறதுனால ஒன்றும் தெரிஞ்சுக்காது. நம்ம நிறையா விஷயங்களில் மாறுபட்டுருக்கோம். அது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறோம். அதே நேரத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக இப்போ இருக்க சொல்ல முடியாது. உலகனாலே ஃப்ரெண்ட்ஸு தாங்க. நம்ம பார்க்குற பசங்க அவங்க தான் நம்ம உலகம் சுற்றிட்டு இருப்போம். இப்போ கூட ஃபோனு, ஆமாம், அதை தாண்டி என்டர்டெயின்மெண்ட் நிறையா வந்துருச்சு. ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது தான் நமக்கு நிறைய நியூஸை தெரிஞ்சிக்க முடியும். அவங்க வீட்டில் நடந்திருக்கு, நம்ம வீட்டில் நடந்திருக்கு, அவங்க இது பண்ணியிருக்காங்களா, நம்ம இது பண்ணலையா அப்படின்ற ஒரு ஞாபகமே வரும். ஆனால் இப்போ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் அவ்வளோ பேசுகிறோமா? நான் இப்போ என்ன சோஷியல் மீடியாவில் வேணால் போஸ்ட்டை ஷேர் பண்ணிவிட்டும் டேக் பண்ணிவிட்டும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போல்லாம் வந்துட்டு மனசு விட்டு பேசுவோம். அதுவும் இல்லாமல் ஒரு விஷயத்த விலாவரியாக பேசுவோம். உட்காந்து நேரில் பேசுகிறது எப்படி இருக்கும், நீங்கள் ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கும் நேரில் பேசுகிறதுக்கும். இப்போ கூட இந்த தம்ஸ் அப்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்பவுமே கடுப்பாது. மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு வலிக்குது. டெக்ஸ்ட் கூட பண்ண மாட்டுறாங்க. ஒரு சிம்லிஸ் போட்டு ஏதோ இது பண்ணிட்டு சரி தம்ஸ் அப் கொடுக்காம ஹார்ட் ஆச்சு கொடுத்தானேன்னு சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னோன்னே ரிலேட்டிவ்ஸும் இந்த இடத்துல நம்ம பேசி ஆகணும். ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்போ கொஞ்சம் மதிப்பு இருந்துச்சு. ஆமாங்க. ஃபோனில் பேச முடியாது. எப்போயாவது தான் நேரில் ஏதோ ஃபங்க்ஷனில் பார்ப்போம், இல்லை எப்போயாவது ஊருக்கு போயிட்டு வரோம், மே மாதம் லீவ்லாம் விடுவாங்க, அப்போதைக்கு போய் பேசி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். வருஷத்துக்கு இப்போ அடிக்கடி ஃபோன் பேசுகிறதுனால எல்லாமே ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க. அதனால நம்மளே அலட்சியம் படுத்துறோம். ஆஹா இவங்க பேசுகிறாங்களா,
இப்போ ரொம்ப நேரம் பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளே கட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சோஷியல் மீடியா இது இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அதிகமாக எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிலேட்டிவ்ஸே வந்து தப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில போஸ்ட்லாம் நான் பார்ப்பேன், ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒதுக்குங்க, இந்த ஸ்டேட்டஸ்லாம் வச்சு ரிலேட்டிவ்ஸ்னால யாரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, அப்போ ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் தெரியக்கூடாது, இவ்வளோதான் இருக்கலாம், நம்ம இப்படி தான் வாழ்கிறோம்லாம் தெரியக்கூடாது. அப்போ அவங்க வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நாங்களாம் இப்படி இருக்கோம்ல அப்படி இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அவங்கள மரியாதையாக நடத்தி விருந்தவங்களுக்கு செஞ்சு அப்படியே அனுப்பிச்சிடுவோம். இப்போ தான் வீடியோலாம் எடுத்து நம்மளுக்கு வீட்டில் என்ன நடக்கிறது எல்லாத்தையுமே போட்டுடுறாங்க. அப்போ என்ன மரியாதைங்கிற ஒன்றுமே இல்லைங்க. அது ரொம்பவுமே வாழ்க்கை வந்து ரொம்பவுமே ஒரு வெளிப்படையானது இல்லைங்க. நமக்குன்னு ஒரு பர்சனல் வெளிப்படைன்னு சொல்லிட முடியாது, ரொம்ப ஃபேக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு சில விஷயத்த காட்டிடுறாங்க, அதை நம்பி அது மூலியமா நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஆனால் லைஃப்பில் நடக்கிறது இன்னொரு முகம். இவங்க இப்படி தானே அதில் காட்டுறாங்க, ஆனால் அவங்க அப்படி இருப்பாங்கன்னு டே டு டே லைஃப்பில் தான் தெரியும். அது அவங்க அப்படி தான் தெரிஞ்சுட்டு அதை நம்பிட்டு நம்ம அவங்கள்ட்ட ரியாக்டும் பண்ண முடியாது. நண்பர்கள், சொந்தங்கள், அதுக்கப்புறம் வேற எந்த உறவு வந்து நீங்கள் 90s vs 2K வந்து லவ்வர்ஸுங்க. லவ்வர்ஸ் இப்போ கூட லவ்வர்ஸ் ஏதோ பேசிடலாம் சொன்னால் அந்த வேர்டுக்கே வந்துட்டு மீனிங் நிறையா வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஃப்ரெண்டு இல்லைனா லவ்வர், அந்த 2 வார்த்தையில் முடிஞ்சிடும். இப்போ ஃப்ரெண்டுக்கும் லவ்வருக்கும் நிறையா இது இருக்குது. நீங்கள் இப்போ யாரை கேட்டாலும் ஈஸியாக நான் லவ் பண்ணுறேன்ட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறதுக்கு பயம் தெரியுமா? க்ரஷ்னா என்னன்னு தெரியாது, ஃப்ரெண்ட் ஜோன்னா என்னன்னு தெரியாது, பெஸ்டினா என்னன்னு தெரியாது, பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி. அப்போலாம் ஃப்ரெண்டுனா க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதாவது நம்ம இப்போதாங்க அந்த ரொம்ப கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் ரொம்ப நெருங்கி பழகிறது. அப்போ கேர்ள்ஸை பார்த்தா ஒரு ஸ்டீனஸ் அப்படியே இருக்கும், ஒரு ஸ்டெப் பின்னால் எடுத்து வைப்போம். ஒரு பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது ஒரு பதட்டம் இருக்கும், இது இருக்கும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் கேஷுவலாக பேசிட்டு போய் கேஷுவலாக. ஆமாம், கேஷுவலாக இருக்கிறது தப்பு இல்லை, பட் அது வேற மாதிரி சில இடங்கள்ல அது உண்மையான 90s கிட்ஸுக்கு தாங்க தெரியும் அது எவ்வளோ பெரிய வருத்தம். அப்படியே கையெல்லாம் படபடன்னு இருக்கும், இப்போ கூட பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு இது. ஒரு ஆண் பெண் நட்பு இருந்தாலுமே அது வந்து ரொம்பவுமே ஒரு குவாலிட்டியான ஒரு. ஆனால் அப்பயுமே ஒரு ஆண் பெண் பேசிக்கிட்டு போகிறத பார்த்தாலும் ஊரில் எல்லாரும் வந்து பயந்துக்கிட்டே பேசுவாங்க. ஆமாம், இன்னும் இந்த பையன் அந்த பொண்ணோட போகிறான் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் தாண்டி மீட் பண்ணுறதுக்கே டைம்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க கிடைக்கும். அது ஒரு விதமான இதில் லெட்ரு, எனக்கு காதல்னு சொன்னோன்னே லெட்டர், கடிதம் வந்து ஞாபகம். உண்மையிலே 90s கிட்ஸ் இதை கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கோம். ஐயோ, அது என்ன சொல்கிறது, இப்போது அடுத்த செகண்டே நமக்கு வந்து ரிப்ளை வந்துடுது. ஆனால் இந்த கடிதம்னு ஒன்று இருக்கே, வாழ்த்துக்கள்லாம் முன்னாடி பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுதி அனுப்புவாங்க, பிரிண்ட் போட்டு கார்டு. எங்கள் அப்பாவோட இதெல்லாம் லெட்டர்லாம் இன்னுமே நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இப்படிலாம் எழுதி போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டால் முதல் நாள் நைட்டு 12 மணிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுறோம், இல்லை மெசேஜ் அனுப்பிச்சுட்டு. ஆனால் அப்போல்லாம் வந்து ரொம்ப லெட்ரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போடணும், அது கிடச்சிச்சா கிடைக்கலையான்னு கூட நமக்கு தெரியாது. இவங்க பார்த்துட்டு மறுபடியும் ரிப்ளை போடணும், அது அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த என்ன சொல்கிற ஒரு காத்திருக்கும், அதுலேயும் ஒரு மன அமைதியும் ஒரு சந்தோஷமும். இப்போ உடனே அந்த ரிப்ளைல கிடைக்கிற கூட சந்தோஷம் கூட அதில் ஆமாம் அதிகமாக இருக்கும். இந்த லெட்டர்லாம் இப்போது போஸ்ட் பாக்ஸ்லாம் பார்க்குறதே இல்லை, இதெல்லாம் இழுத்து மூடிட்டு இருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பேருக்கு இருக்குது, ஆனால் போஸ்ட் பாக்ஸ்லாம் ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு. முக்கியமாக முடி வெட்டுறதுங்க. ஐயோ, இப்போ என்னங்க, அதுவும் ஒரு உறவு தாங்க. முடிவெட்டு கரக்காரர் கூட நம்ம அப்பாவுக்கும் ஒரு ஃப்ரெண்டாக இருப்பார், நமக்கும் ஃப்ரெண்டாக இருப்பார். இப்போ இன்னமும் ஏசியில் தான் போய் வெட்டுறது அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் இப்போ உண்மையிலே கூப்பிட்டு தரையில் உட்கார வச்சு வெட்டுவாங்க. கண்ணாடி கூட அப்பப்போ தான் காமிப்பாங்க, நம்ம பார்க்க முடியாது. தரையில் உட்கார வச்சு கூப்பிட்டு வச்சு வெட்டுவாங்க. மரத்துக்கெல்லாம் வெட்டியிருக்கீங்களா? நான் வெட்டியிருக்கேங்க. மரத்துக்கடியில் வெட்டியிருக்கீங்களா? நான் மரத்துக்கடியில் இருக்க கடையில் வெட்டியிருக்கேன். ஐயோ, அங்கே சேராக இருந்தாலுமே பெரிய ஆளுங்களுக்கு தான் சேர் போட்டு, இல்லைன்னா சின்ன பிள்ளைங்களாம் வந்து கீழே உட்காரான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை மொத்தமாகவே அவங்களுக்கு தெரிஞ்ச 3 ஆசை. ஒன்று மொட்டை வெட்டிருங்க, இல்லைன்னா இன்னும் 2-3 சொல்லுவாங்க. சம்மர் கட்டின்னு சொல்லுவாங்க. சம்மர் கட்டி, மிலிட்ரி அடிச்சுட்டு போயிடலாம். மிலிட்ரி கட்டிங். அது ஸ்கூலுக்கு போகும்போது தான் தெரியும், நம்மள மாதிரி 10 பேர் அடிச்சுட்டு உட்காந்து சைடு கட்டிங்கன்றாங்க, இது அது இதுன்றாங்க. பாக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. ஆனால் அந்த காலத்தில் நம்ம வந்து ஹேர் ஸ்டைலை சூஸ் பண்ண முடியாது, நம்ம சூஸ் பண்ண முடியாது. அப்பா அதே நம்ம வெட்டிட்டு போயிட்டனாலும் திருப்பி அதே கடைக்கே கூப்பிட்டு போய். அது ஏன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம தப்பாக வெட்டினால தான். தப்பாலாம் வெட்ட மாட்டோங்க, சீக்கிரம் வளர்ந்துச்சுன்னா மறுபடியும் சீக்கிரம் காசு கொடுக்கணும். ஐயோ, ஏன் கேட்குறீங்க? ஐயோ. முடி வெட்டுறதுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பீங்க நீங்கள்? நான் ஸ்டார்டிங்கில் 30 ரூபாலேருந்து நான் கொடுத்துருக்கேன். நான் 10 ரூபாயிலேருந்து வெட்டியிருக்கேங்க. 10 ரூபாய்க்கு வெட்டியிருக்கேன். 10 ரூபாய்க்கு வெட்டியிருக்கேன். இப்போலாம் மினிமமாக எவ்வளோ போகணும் சொல்லுங்கள்? மினிமம் 150 இருந்தால் தான் முடி வெட்ட முடியும். அப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கோம் பாருங்க. பண விஷயத்துலையும் ரொம்பவே. ஸோ நம்ம சொகுசு எதிர்பார்க்குறோம்ல. கண்டிப்பாக. ஆனால் அப்போ அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு இப்போது நம்ம சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டுக்கு 2 கிலோமீட்டர் ஒரு 200 மீட்டர் நடந்தாலே இந்த வெயில் எதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு நடக்கணும்னு யோசிக்கிறோம்.
அப்போது வெயிலில் மட்டுமே தான் விளையாடுவோம். ஆமாங்க, இப்போ சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் 200 மீட்டர் நடக்கணுன்றீங்களா? அப்போல்லாம் கோயில் திருவிழாலாம் அங்கேருந்து 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நடந்தே போகணும். அந்த எக்ஸைட்மெண்ட் கூட குறையவே வழியிலலாம் மோர் கொடுப்பாங்க, புளிசாறு கொடுப்பாங்க. ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ நினைக்கிறோம், இப்போ போய் வாங்குறது கூட நம்ம கூச்சப்படுறோம். ஆனால் அது அப்போ ரொம்ப தேவையாக இருந்தது. ரொம்ப தூரம் நடந்து வரவங்களுக்கு என்ன கையில் கொண்டு வர முடியுமா என்னெல்லாம் தெரியல. ஆனால் அந்த இடத்துல போகிற இடத்துலலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவ்வளோ உறவினர்கள்லாம் ரொம்ப நெருங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி கோயில் திருவிழாவில் தான் நேரில் நம்ம இப்போ வந்து கூச்சப்படுறோம். அந்த கூச்சப்படுறது ஒரு மரியாதையாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கூச்சமே இல்லாமல் பண்ண சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். கரெக்டு தானே? ஆமாங்க, அப்பயுமே கூச்சப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ நினச்சா தெரியாது, அது மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. கோயில் திருவிழாவில் போய் அப்பா வாங்கி கொடுக்குற விளையாட்டு ஜாமெல்லாம் பார்த்துட்டீங்களா? அன்னைக்கு தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 10 ரூபாவே பெரிய விஷயங்க. அந்த 10 ரூபாய்க்கு பலூனோ இல்லை இந்த கார் ஒரு ரிமோட் கண்ட்ரோல். நீங்கள் இந்த காயின்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? 10 பைசா 20 பைசா? சாக்லேட் வாங்கலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வளர வளர 50 பைசா வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் 5 அந்த விவரம் கூட நமக்கு தெரியல. எப்போ செல்லாதுன்னு சொன்னாங்க அந்த விவரம் கூட இல்லை. ஆனால் அது கடையில் காசு கொடுத்து அந்த 10 பைசாக்கு அவ்வளோ மிட்டாய் கொடுக்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அது என்ன சொல்கிறது, இப்போலாம் 1 ரூபா 10 ரூபா சொல்லுங்கள், 100 ரூபா வந்து ஒரு பையனோட பாக்கெட் மணியாக இருக்குது. இல்லைங்க, இப்போ நம்ம லட்சம் கோடின்னு பேசுறதுனால அந்த அமௌண்ட்டில் ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேச்சு வழக்கில் அதிகமாக பேசுறதுனால அது ஒரு நாளைக்கு அப்போ 10 ரூபாலாம் கிடச்சிருச்சுன்னா உலகத்திலே பெரிய பணக்கார மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிப்போம். அந்த 2 ரூபா இருந்தால் கூட அந்த 2 ரூபா அது கூட செலவு பண்ண மாட்டாங்க. அதை வச்சு அப்படின்ட்டு முக்கியமான நேரத்தில் அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் இப்போது எவ்வளோ காசு இருந்தாலும் உடனே செலவு பண்ணுறோம். அப்போ வந்து ஒரு பாக்கெட் மணி ஒரு பெரிய அமௌண்ட் 10 ரூபாய் பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் 1 வாரம் வச்சுருப்போம், 2 வாரம் வச்சுருப்போம். இல்லை ஃபியூச்சரில் யார்ட்டையுமே காசு இல்லாதனால நம்ம வந்து அதை கெத்தா உள்ளேருந்து வெளியெடுப்போம். மேக்ஸிமம் யோசிச்சு பாருங்களேன், இப்போலாம் கூகுள் பே, பேடிஎம் அப்படின்னு வந்துடுச்சு. அமௌண்ட் ஈஸியாக டக்குன்னு போயிடுது, பாயிண்ட்ஸாக போயிடுச்சுங்க. அது கண்ணில் காசு கூட தெரிய மாட்டேது, அது பாயிண்ட்ஸாக போயிடுது. ஆனால் அப்போ கையில் பணத்தோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சு. இப்போ உள்ள கிட்ஸுக்கெல்லாம் கையில் காசு கொடுத்தா என்ன தெரியுமான்னு கூட தெரியல. சரியா நம்ம ஒரே காசையே எண்ணி பார்த்துப்போம் மறுபடியும் எடுத்து. ஆமாம் ஆமாம். நம்ம இப்போ இதெல்லாம் பேசுகிறோம். அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து தெரியாதவங்க கிட்ட மீன் ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடைக்கார அண்ணாச்சியோ இல்லை நம்ம பேசிகிட்டு இருந்த முடிவெற்றவர்கிட்டயோ அந்த பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்பவுமே ஒரு நெருக்கமான ஒரு இதாக. இப்போ ஒரு ஊர் உள்ள போயிட்டோம்னா அந்த ஊரில் உள்ள எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸு கண்டக்டராக இருக்கட்டும், ஸ்கூல் வாட்ச்மேனாக இருக்கட்டும், ஒரு மளிகை கடைக்காரரு நமக்கு கடன் அட்டையெல்லாம் எழுதி தருவாங்க தெரியுங்களா? இப்போ அந்த மாதம் இவ்வளோ வாங்கிறீங்க அதெல்லாம் ரொம்ப இப்போலாம் வந்து கடன் அன்பை முறைக்குன்னு எழுதியே போட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கொடுத்து உதவு. நேற்று கூட நம்ம பார்த்தோமே, கஸ்டமர் இஸ் கிங் நெவர் பார்கெயின்ஸ். எல்லாம் தொழில் இதுதான். அப்போ ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுதான் இப்போ சொல்லுவார். இப்போ அந்த நம்பிக்கை கிடையாது யாருக்கிட்டையும். நம்பிக்கைன்னு சொன்ன உடனே தான் எனக்கு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது, வாடகை சைக்கிள். ஆமாங்க, 3 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம வீட்டில் சைக்கிள் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம். அப்போ எப்படா சைக்கிள் ஓட்ட முடியும்னா அதெல்லாம் பெரிய சான்ஸுங்க. இப்போ உள்ள கிட்ஸுக்கு ஈஸியாக சைக்கிள் கிடைச்சிடுது. ஆனால் நமக்கு எங்கே எல்லாம் வண்டி எடுத்துட்டு டியூக்கு 10வது படிக்கிற பையன் வண்டி எடுத்து ஓட்டி அந்த வாடகை சைக்கிளோட அருமை இருக்கே. அதுவும் அந்த டைம் முடிஞ்சு இன்னொரு 5 நிமிஷம் ஓட்டிட்டு கொடுக்கலாமே அப்படின்னு. இன்னொரு 5 ரூபா இருக்காதா, இன்னொரு 1 மணி நேரம் போகலாமே அப்படின்ட்டுலாம் தோணும். இதே இதுதான் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் சென்டரில் கேம் ஆடும் போதும் 5 ரூபா 10 ரூபா கேம் ஆடுவோம். நினைச்சு வரலாம், ஸ்கூல் போயிட்டு லீவ் சனி ஞாயிறு எப்போ வரும் அப்போ தான் சைக்கிள் எடுத்து ஓட்ட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து நமக்கு எப்பவுமே குறைஞ்சதே கிடையாது ஒவ்வொரு விஷயத்துக்கும். இல்லை, அது இப்போ யோசிச்சு பார்த்தாலே எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது, பூரிப்பாக இருக்குது. உண்மை, பேசும்போதே அது வந்து இதாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம அப்போ அனுபவிக்கும் போது கூட அவ்வளோ தெரில. இப்போ அதை அனுபவிக்க முடியலையேன்னு நினைக்கும் போது தான் ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது. இப்போ அனுபவிக்க முடியாது, காலகட்டங்கள் மாறிடுச்சு, நம்ம அதை கடந்து வந்துட்டோம். இனிமேல் வளர்ச்சி பாதையில் தான் போகணுமே தவிர இப்போயும் வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு தான் மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க இங்கே. ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இப்போ தேவைகள் ரொம்பவே இருந்துச்சு. டிவி எடுத்துங்க, டிவி பக்கத்து வீட்டில் போய் எல்லாரும் வந்து, நம்ம வீட்டிலலாம் டிவி இருக்காது, பக்கத்து வீட்டில் போய் எல்லாரும் அரேஞ்ச் ஆகி சாயந்தரம் நாடகம் போடுவாங்க. எனக்கு டிடி எனக்கு சித்தி அதுக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் ஒளியும் அந்த பொதிகையில் போடுவாங்க. அதுக்காக பாட்டெல்லாம் கேட்கறதுலாம் அரிய விஷயம். ஆனால் எஃப்எம் ரேடியோ யூஸ் பண்ணிடுவோம் தெரியுங்களா? எஃப்எம் ரேடியோ வந்து நான் செப்பரேட்டாக பாட்காஸ்டே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், போட்டிருக்கேன். எந்த சேனல் அதிகமாக பார்ப்பீங்க? காரைக்கால் எஃப்எம் வரும். ஓகே, எங்கள் சூரியன் எஃப்எம்ல மேஜராக கேட்பேன். இப்போ ரேடியோ மிர்ச்சி, ஆல் இண்டியா ரேடியோ வந்து அப்பா டெய்லி கேட்பாங்க. அந்த சவுண்டு கேட்கறதே நமக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஆமாங்க, அது ஒரு மாதிரி நம்மளை ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு ஆல் இண்டியா ரேடியோ கேட்கறது. நியூஸு, அந்த நியூஸும் ஒரு வாய்ஸ் டோனில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. ஏங்க இப்போ விளம்பரம் போட்டால் நம்ம எவ்வளோங்க டென்ஷன் ஆகும். ஐயோ, அப்போ வந்து இந்த சன் டிவி அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருவாங்க. சன் டிவி தான் நமக்கு அது ஒரு பிராண்டிங்காகவே இருந்துச்சு. இப்போ சன் டிவி கூட சன்னுயின்லாம் சொல்ல மாட்டாங்க, ஒன்னுயின் தான் சொல்லுவாங்க. ஏன்னா முதல் நம்பர் அது இருக்கும். அதெல்லாம் எனக்கு டிவி கூட இப்போது பெருசாக சொல்லலாம். ரேடியோ வந்து நான் மேஜராக மிஸ் பண்ணுறேன். ரேடியோ அந்த டேஸை மிஸ் பண்ணுறேன்.
எனக்கு பாட்டு கேட்க பிடிக்குன்றனால எந்த பாட்டு எப்போ வரும்னு தெரியாது ரேடியோவில். அது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணும் லைஃப். வர பாட்டை எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். ஆமாம், அது மட்டும் இல்லைங்க, பாட்டு கேட்கறது மட்டும் இல்லை, நம்ம வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை மறுபடியும் ப்ளே பண்ணி. ஆமாங்க, கேசட் எவ்வளோ தெரியுமாங்க வாங்கி வச்சிருப்போம். அந்த கேசட் வாங்குறதுக்காட்டி நம்ம படுற அவசரம். அது சேஃப்டியாக வச்சு அது திருப்பி ரோல் ஏங்க நம்ம பாட்டு இருக்கட்டுங்க, ஒரு படமே கேசட்டில் கேட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இப்போ நம்மளாம் வந்து இந்த பேசுறது மட்டும் தானே பாட்காஸ்ட்டில் கேட்குறோம். ஆனால் படமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு காலத்தில் பாட்காஸ்ட்டாக கேட்டுட்டு இருந்தோம். நீங்கள் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில். ஆனால் அது நம்ம கற்பத்திறனை அதிகமாக. ஆமாம், உண்மைங்க. நம்ம படம் பார்த்துருக்க மாட்டோம். அப்படியே வர மாதிரி சண்டை போடுற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். யார்கிட்ட எப்படி டைலாக் பேசுறாங்க, மறுநாள் நம்ம போய் ஸ்கூல்ல போய் சண்டை விட்டுட்டு இப்படி அடிச்சோம் அப்படி அடிச்சோம். அதெல்லாம் ஒரு இதுதான். நம்ம இந்த டெக்னாலஜி வளர வளர மோஸ்ட்லி அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ண எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ரேடியோ டிவி சொன்னோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதானே டெக்னாலஜி. நம்ம இப்போ நிறைய யூஸ் பண்ணுறோம்ல, ஷூ, வாட்சஸ், அந்த அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கட்டையில் பட்டன் இல்லாமல் போவோம் தெரியுங்களா, ஸ்டேட் பின்னை குத்திட்டு போவோம். பேக் நம்ம என்ன பேக் யூஸ் பண்ணிருக்கோம், பேனா எடுத்துங்க, இங்கு சட்டப்பையில் குத்திக்கிட்டே இருக்கும், சரியான பேனா இருக்காது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது ஒன்றுத்தையும் நினச்சி பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நினச்சா நம்மளால 10 பேனா வாங்க முடியும். ஆனால் அப்போ அந்த பேனாக்காக நம்ம பட்ட கஷ்டம் இருக்கு. உண்மைதாங்க. இந்த விஷயம், இந்த பாயிண்ட் சொல்கிறீங்களா, இப்போ நான் நினச்சா நம்மளால் வாங்க முடியும்ட்டு. அந்த காலத்தில் வந்து நம்ம சில பொருளுக்கு ஆசைப்பட்டிருப்போம், காசு இருந்திருக்காது. இப்போ நம்மக்கிட்ட அந்த காசு இருந்துமே நம்மளுக்கு அது வாங்க மைண்டு போக மாட்டேங்குது. எக்ஸாம்பிள், ரிமோட் கார்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போ வந்து வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஒயர்லெஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ கூட அட்வான்ஸாலாம் கிடையாதுங்க. அந்த ஒரு பேட்டரியில் ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும், அது பின்னாலே நான் மாதிரி இழுத்துட்டு பின்னாடி ஓடிட்டு நம்மளும் ஓடுவோம் தான். அதுக்கு தள்ளிட்டே போயிருக்கலாம், இப்போ தான் தெரியும். ஆனால் அதில் ஒரு ஜாலி இருக்குது, சந்தோஷம். அப்போ அது ஒரு 50 ரூபா தான் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஒயர்லெஸ்ஸே வாங்கலாம்னு வைங்களேன், ஆனால் அது வாங்க தோண மாட்டேங்குது. அது சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. இப்போ அந்த ஸ்லேட் வருது இல்லைங்க. ஆமாம். முன்னாடி சின்ன ஒரு ரோஸ் கலரில் இருக்குங்க, பிங்க் கலரில். அது அவ்வளோ இதாக இருக்கும். அந்த கோடை இழுத்து ஃப்ரேம் போட்டு, அது அந்த இது நேம் கூட தெரியலங்க. ஆனால் அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். வீடு மாதிரி ஷேப்ல இருக்கும். அதில் அத்தனை ஒன்று தான் இருக்கும். அதில் வரைஞ்சி எவ்வளோ இது பண்ணிருக்கும். மேஜிக் ஸ்லேட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப இதாக இருந்ததுங்க. நிறைய இது இப்போது கிடைக்கிறது இல்லை, சொல்ல போனால் பார்க்க கூட முடியறது இல்லை. ஆமாம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து ஸ்கூலுக்குலாம் ட்ரவுசர் தான் போட்டு போவோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம். இப்போ தான் பேண்ட்டு, அந்த ஷார்ட்ஸு. அதுவும் இப்போ நான் இப்போன்ட்டு இல்லை, சில ஸ்கூல்லாம் 2 நாளுக்கு ஒரு ட்ரெஸ் போடுறாங்க. வெனஸ்டேனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு, தர்ஸ்டேனா ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரிலாம் போட்டு போகிறாங்க. அப்போ இங்கிலீஷ்க்கு கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய தமிழ்லேயே தான் பேசுவோம். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே ஹாரராகவே பார்த்துருப்போம் நம்ம. என்னோட அது புரிய மாட்டுது அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ்லாம் அதுக்கப்புறமா தாங்க உருவான மாதிரி நமக்கே தெரியுது. ஆமாம். இப்போலாம் என்னென்னமோ வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷில். ஆனால் அப்போல்லாம் வந்து அந்த போயம் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமா? போயம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு சரி, அது தனியாக பார்த்துப்போங்க, அது ஸ்டடீஸில் போவோம். ஆமாம். ஏன்னா இது முடிச்சு போவோம் அந்த லைஃப் ஸ்டைலில். இப்போ நம்ம எவ்வளோ தான் பேசியிருந்தாலும் நம்ம பேசினாலும் ஒரு 10% இருக்குமா? எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் பேசினா. மேக்கப் என்னங்க போடுவீங்க? மேக்கப்பு மூஞ்ச கழுவிட்டு பவுடர் அடிச்சிட்டு பவுடர்னு ஒன்று இருக்கும். அப்புறம் கோகுல் சாண்டால். ஆமாங்க, கோகுல் சாண்டால். அது அவ்வளோதான். ஐயோண்ணே, ஆற்றுல குளிச்சு எவ்வளோ என்ஜாய் ஆற்றுலலாம் குளிச்சிருக்கேன். இப்போது எல்லாமே கம்மியாகிட்டு வருது. நம்ம பேசுகிறது எல்லாமே இப்போ வந்து ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்குண்ணா. ஆமாங்க, நிறைய வித்தியாசம். இப்போ பாம்பெல்லாம் அப்போலாம் வயலில் ஓடிக்கிட்டு இருக்கோம், விளாண்டுருப்போம். அப்போலாம் பாம்பை பார்த்தாலே எவ்வளோ பயப்படுறோம். ஆனால் அப்போலாம் பசங்களாம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய இது கூட பார்க்க முடியலங்க. இப்போ இன்செக்ட்ஸ்லாம் கூட பார்க்க முடியல. அப்போலாம் ரொம்ப ஆச்சரியம். எல்லாம் பிளாட்டு போட்டு விற்று ஓகே, அப்புறம் நம்ம ரொம்ப ஃபார்முலாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். லைஃப் ஸ்டைல்னு சொன்னதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் கூட சேர்ந்து எது மாறிச்சுன்னா, மேஜராக மாறினது வந்து ஸ்டடீஸ் பற்றி நம்ம கொஞ்சம் பேசி ஆகணும். ஸ்டடீஸ் எனக்கு 10th படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் தோன்றது தான் எனக்கு 10th படிக்கும்போது தோணுச்சு. எஜுகேஷன் சிஸ்டமே சரியில்லை அப்படின்ட்டு. உங்களுக்கு அப்படி தோணியிருக்கா? இல்லைங்க, அப்போ தோணலை. ஆனால் இப்போ படித்து முடித்ததுக்கப்புறம் தோணுது, அப்போ அப்படி இருந்திருந்தால் நம்ம இப்படி வந்திருப்போமோ அப்படின்ற ஒரு மாதிரிலாம் இருந்தது. நம்ம தமிழ் மீடியம் தான் நான் படித்தது. ஆனால் தமிழ் மீடியத்தில் ஆசிரியர்கள்லாம் ரொம்பவே வேல்யூவாக இருந்தாங்க. அப்போல்லாம் ஒன்று ஹோம்ஒர்க்கு கூட நம்ம பயந்துட்டு செய்வோம். நாளைக்கு இவங்க அது கேட்பாங்களே, இது செஞ்சு முடிக்கணுமே. ரொம்ப அன்பாகவும் தான் இருப்பாங்க. ரொம்ப அடிக்கிறது இதெல்லாம் இல்லை.
நல்லா தான் இருப்பாங்க. நல்லா உண்மையிலேயே நான் வளர்ந்ததுக்கெல்லாம் காரணம் ஆசிரியர்களையும் சேர்த்து சொல்லுவேன். உண்மை. நானும் தமிழ் மீடியம் நம்ம லைஃப்பை அவங்க கேரியர் பண்ணுற மாதிரி அப்படியே ரொம்ப நம்ம கூடவே பயணிக்கிற மாதிரியே நம்மளை இது பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு டீச்சர்ஸ் விசஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது அவங்கள்ட்ட ஒரு கண்டிப்பும் இருக்கும், அக்கறையும் இருக்கும். கூப்பிட்டு திட்டா கூட கூப்பிட்டு மறுபடியும் கூப்பிட்டு இதை ஒழுங்காக படி, அது பாரு, இது பாரு அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸஸும் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது கண்டிப்பாக, டீச்சர்ஸ்டையும் ஒரு அதிகமாகவே இருக்குது. எங்கே அடித்தாலும் அடிக்கக்கூடாதுன்னு கேஸும் போடுறாங்க, அடித்தாலும் பிரச்சனையாகுது. இல்லைங்க, அது பசங்க பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. அது வந்து முன்னாடி எல்லோரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த காலத்தில் அப்படிலாம் இன்சல்ட்லாம் கிடையாதுங்க. இன்சல்ட் ஆனால் என்ன பண்ணுவாங்க, அழுதுருவானுங்க. ஏன்னா நம்ம கூட 10 பேர் எப்போதுமே அடி வாங்க நிற்பாங்க. அது ஒரு நமக்கு ஒரு அதுலேயும் ஒரு இது முட்டி போட்டுருக்கீங்க, எவ்வளோ முட்டி போட்டுருவோம். ஆமாம், இப்போல்லாம் முட்டி போட்டுட்டா உடனே ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டு என்ன இப்போல்லாம் இங்கே ஃபைன் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, ஃபைன் அப்போல்லாம் ஃபீஸ் கட்டுறதே ரொம்ப கஷ்டங்க. அந்த ஃபீஸ் கட்டிட்டு இன்னைக்கு வெளில இல்லை அன்றைக்கி வெளில இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஃபீஸ் கட்ட வைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. ஸ்டடி சைஸ்ன்னு பார்த்தா ஸ்கூல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்டாண்டர்டான ஸ்கூல்ஸ் இருந்துச்சு. இப்போது ஃபீஸு அதிகமாகுது, ஸ்கூல்ஸும் அதிகமாகுது. ஆனால் அந்த ஸ்டாண்டர்டு இருக்கான்னு கேட்டால் பேருக்காக நிறையா ஸ்கூல்கள் வந்து ஸ்கூல்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க, ஃபீஸ்க்காக இப்போ ரொம்ப அதாவது எங்கே போய் எதில் முடிஞ்சாலும் பணம் 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 அப்படின்னு நடக்குது. அப்போதைக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கல நமக்கு. ஏன்னா எனக்கு 7ஆவதுலாம் ஃபீஸ்லாம் 150 ரூபா தான். இப்போல்லாம் எவ்வளோன்னு தெரியல. நான் அதிகபட்சமே 1ஆவதுலாம் ரொம்பலாம் ஃபீஸ்லாம் கட்டினது இல்லைங்க. ஃபீஸ் கட்டுறதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதுக்கே கஷ்டம் தான் பார்த்துங்களேன். அதை தாண்டி நம்ம இது வந்து ஸ்கூலில் கிடச்சிதுங்க, படிப்பு. புக்ஸு கொடுத்துருவாங்க, புக்ஸை படித்து எக்ஸாம்ஸு அந்த மாதிரி அதோடையே மூவ் அப் ஆனோம். எதுக்கு செலவு பண்ணுவோன்னா மேப் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, 50 பைசா, 1 ரூபா. ஸ்லேட்டு குச்சிங்க, அதான் ஸ்லேட்டு குச்சிலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸ்லேட் குச்சியிலேருந்து பென்சிலுக்கு அப்கிரேட் ஆகும்போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பேனாக்கெலாம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பென்சில் தான் யூஸ் பண்ணேன். அப்போது மிஸ் சொன்னாங்க 6ஆம் கிளாஸ் போனால் நீங்கள் பேனா யூஸ் பண்ணலாம், பென்சில் உட்காரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே பெரிய. நான் படிக்கிறப்ப மேஜராக அந்த எல்கேஜி யூகேஜிலாம் இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம வந்து பால்வாடின்னு ஒன்று போனோம். பால்வாடி நானும் போயிருக்கேன். பால்வாடியில் சத்து மாவுலாம் தருவாங்க. ஆமாங்க, அதுக்கு ஒரு ஆயா இருக்கும். அதில் திங்கக்கிழமைனா இந்த சாப்பாடு அப்படின்னு ஒரு இதெல்லாம் உருண்டெல்லாம் போடுவாங்க. அது ஆயா கூட அவ்வளோ கனெக்டிங் இருக்கும். ஆமாங்க, திட்டுவாங்க, நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறது அந்த ஆயாவாக தான் இருக்கும். டீச்சர் கூட ஏதாவது இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அதுக்கு நம்ம அழுதுட்டு தானே போவோம் பால்வாடிக்கு அழுது. இங்கே ஓடி போய் விடுவோம், காலைல கூப்பிட வீட்டுக்கு வருவாங்க. இங்கேயாவது ஓடி போய் நான் இல்லைன்னு சொல்லிவிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது. ஆனால் எங்கள் அப்பா இழுத்து வெளில கொண்டு போய் போ அப்படின்னு சொல்லி. அது என்னன்னா, நம்ம வீட்டை விட்டு நம்மளை பிரித்து வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு கடத்துற மாதிரி ஒரு நெஞ்சை பிடிச்சி அப்படியே அப்படி இருக்குங்க. அது போய் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம பசங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து அடுத்து நம்ம நினச்சி பாருங்களேன், அந்த வயசில் நம்மளால் என்ன பேசியிருக்க முடியும். ஆனால் அதில் இருந்து ஜாலி இருக்கு, அது வேற உலகங்க. என்கிட்ட பிஸ்கெட் இருக்கு, உங்ககிட்ட அந்த பிஸ்கெட் இருக்கா, அந்த பேக் வாங்கினா அந்த பேக் எப்படி தெரியுமா காஞ்சிட்டு இருக்கோம். பாக்ஸ் வாங்கினா கூட அந்த பாக்ஸ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பார்த்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னே தெரியலங்க. அதில் நிறைய இருக்குங்க, இது இன்னுமே தெரியாது எது யூஸ் பண்ணுறதுனே தெரியாது. இருந்தாலும் வச்சிருக்கோம். காம்பஸ் இருக்கும், டிவைடர் மாதிரி ஒன்றுலாம் இருக்கும், அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. நம்ம அதிகமாக பென்சில்ஸு, நம்ம அதிகமாக ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கினா அதில் உள்ள லப்பர் இருக்கான்னு தான் பார்ப்போம். ஆமாம், எரேசர் இருக்கான்னு பார்ப்போம், பென்சில் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் அதை தாண்டிலாம் நிறைய இருக்குது. இந்த பாகை மணி கூட லேட்டாக தான் தெரிஞ்சு. ஆனால் அதுக்கு முன்னாலே நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஏதோ ஜீனியஸ் லெவலில் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஜாமெண்ட்ரி பாக்ஸ் நம்ம ஏதோ புதுசாக இன்னைக்கு செய்ய போகிறோம் அப்படி ஆராய்ச்சிலாம் பண்ணணும். ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ன்னு சொன்னோடனே டக்குனு உங்களுக்கு எது ஞாபகம் வருது? நட்ராஜ் தாங்க. எனக்கும் நட்ராஜும் பேர் சொல்கிறத விட அந்த ரெட் கலர் மேலே அந்த ரெட் ப்ளூ பேட்டர்ன் தான் தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த அப்சரா வச்சுதான் பணக்காரங்க. ஆமாங்க, டார்க்கா எழுதுங்க அப்சரா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு. இப்போ இருக்கு அந்த பிராண்டு அப்சரா இருக்கு. ஓகே, ஆனால் நம்ம யூஸ் பண்ண மாதிரி பெரிய பணக்காரங்கன்னா நினப்பு. ஏன்னா நட்ராஜ் வந்து ரொம்பவுமே சீப்பாக கிடைக்கும். ஆனால் எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா நட்ராஜ் தான் இருக்கும், மெஜாரிட்டி நட்ராஜ் தான் இருக்கும். ஆனால் அப்சராங்கிறது ரொம்ப பெருசாக தான் பார்த்துருக்கோம். அதுவும் ஒரு தேர்ட் பார்ட்டி பிராண்டு, பின்னால் ரப்பர் வச்சிருக்கோம். அது என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் டப்புன்னு உடஞ்சு போயிடும், அது வேற விஷயம். ஆனால் பின்னாடி பூலாம் போட்டு இருக்குங்க, ஒரு இதாகவே இருக்காது. ஆனால் அது ரப்பர் வச்சிருந்தா பெரிய இது மாதிரி நம்ம காஞ்சிட்டு இருப்போங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பென்சில் எழுத ஷார்ப் பண்ணுவோமா, அது தீந்துரும் சொல்லிட்டு அறிவாளி மாதிரி பின்னாலே ஷார்ப் பண்ணி வச்சு ஏங்க அந்த தூளை கூட புக்கில் மறைச்சி வச்சா ஏதோ இதாகும்னு சொல்லுவாங்க. ரப்பர் கஞ்சியில் போட்டு காய்ச்சினா ரப்பர் வரும். அப்புறம் தலையில எண்ணெயில ஸ்கேலை தேய்ச்சிட்டு அது மேலே வச்சா ஒட்டிக்கும். அப்புறம் புக்குன்னு சொன்ன வப்போன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது.
மயில் ரெக்க வச்சு அரிசி போட்டு குட்டி போடு ஐயோ போடாது, கடைசியில் நம்மளே ரெக்கையெல்லாம் பிரிச்சுலாம் வச்சிருக்கோங்க. எவ்வளவோ மெமரிஸ். எங்கள் புக்குக்கு அட்டெல்லாம் போட்டிருக்கீங்களா? அந்த பைண்டிங் பண்ண ஒரு கடையில் கொடுத்துட்டு வருவாங்க, அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. பைண்டிங்கே போட வாங்கிட்டு இல்லை, அதெல்லாம் பணக்காரங்க தான் போடுவாங்க. நானும் பேப்பரில் கூட எல்லாம் அட்டை போட்டிருக்கேன். பேப்பரில் போட்டிருக்கேன், ப்ரௌன் ஷீட் போட்டிருக்கேன், அப்புறம் சாண்டில் கலரில் ஒரு ஷீட்டு. ஆமாங்க, அதுவும் பணக்காரங்க போடுவாங்க. இப்போ நிறைய பேர் கடையில் கவர்லாம் கொடுக்குறாங்க அந்த கலரில். கரெக்ட். அந்த ஷீட்டில் வந்து நம்ம அட்டை போடுவோம். அப்புறம் லேபிள் ஒட்டுறதே பெரிய விஷயம். அதை ஒட்டிட்டு பேர் எழுதுறதுல இருக்க ஒரு சந்தோஷம். ஆமாம், பவர் ரேஞ்சர்ஸ், WW, டோரா, டாம் அண்ட் ஜெர்ரி அப்போல்லாம் நம்மளே தாங்க மெனக்கட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அம்மா அப்பா அம்மாக்கெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இது இருக்காது. நம்மளே கேட்டு தெரிஞ்சு நம்மளே போடுற மாதிரி இருக்கும். இல்லை பக்கத்து விட்டு அக்கா இல்லையே அந்த மாதிரி போய் போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போலாம் வந்து இப்போது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனுக்கு ப்ராஜெக்ட் தேவைன்னா அவங்க அப்பா 1000-2000 வெளியே எடுத்து வாங்கி கொடுத்து கடையிலே ப்ராஜெக்ட்லாம் விற்கிது. அது எதுக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னு தான் எனக்கும் தெரியல. ஒன்று கற்றுக்கிறதுக்காக போகிறோம். ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட் சென்டருக்கும் ஏதோ லிங்க் இருக்குமான்னு தெரியல. காசு இவங்க கிட்ட போயிட்டு அது ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூல்லேருந்து திருப்பி வீட்டுக்கு அனுப்பி எல்லாம் பேசாதீங்க, இப்படி பேசுகிறேன். வேற பாட்காஸ்ட்டில் பேசிக்கலாம். ஆமாம், அரசியல்னா அந்த காலத்தில் இப்போ அரசியல்லாம் எப்படிங்க தெரிஞ்சிருக்கும்? ஆமாம், ஐபிஎல் இல்லை. ஆமாம், சின்ன வயசில் நமக்கு அரசியல்னா நமக்கு தெரிஞ்சது 2 கட்சி, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி பெருசாக அரசியல்னா எதுவும் தெரியாது, அவங்க தெரியாது, பெருசாக விவரம் இல்லை. அரசியல் முதலமைச்சர் விவரம் இல்லை. சரி, ஓகே. வேணா டிவியில் இது தெரியும், ரமணன் சார் வேணா தெரியும். ஏன்னா லீவு ஐயோ மறக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு ஸ்கூல், இன்னைக்கு லீவா நாளைக்கு லீவா, அவர் வச்சு தாங்க நம்ம நிறைய நாள் லீவே அனுபவிச்சிருக்கோம். இப்போ இது சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. நியூஸ் பார்க்கும்போது அப்போலாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு செய்திகள்னு, தங்கத்துக்கு ஒன்று, வானிலை செய்திகள் ஒன்று. ஆமாங்க, சன் டிவியில் அந்த வாரத்தில் திரை விமர்சனம் கூட வெள்ளிக்கிழமை போடுவாங்க. திரை விமர்சனம் அதுக்காக உட்காந்து நீங்கள் கேட்ட பாடல் அவரு ஞாபகம் இருக்கு. ஐயோ, ரொம்ப ஜெய் சாரதியா வருவாங்க. பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அதெல்லாம் பெப்சிமா பார்த்துருக்கீங்களா? அவங்கெல்லாம் மிஸ் பண்ணவே முடியாதுங்க. ஆமாம், திரை விமர்சனம்லாம் நமக்கு பிடிச்ச ஹீரோட மூவி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துச்சுன்னா அடுத்த நாள் ஸ்கூலில் கையிலேயே பிடிக்க முடியாது. இப்போலாம் படம் வரதுக்கு முன்னாடியே ட்ரெய்லரு, அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் சீனு, ஃபர்ஸ்ட் லுக்கு இப்படிலாம் கொடுத்துறாங்க. சொல்லி ஆகணும் நம்ம. அப்போ படம் வந்தாலுமே ஒரு சீனு கூட போட மாட்டாங்க. அந்த டக்குன்னு அது போட்டுட்டு டக்குன்னு முடிச்சுடுவாங்க. பாட்டு கூட ஃபுல்லாக போட மாட்டாங்க. பாட்டு கொஞ்சம் ஓடிட்டுட்டு அப்படியே முடிச்சுடுவாங்க. எப்போடா அந்த படம் பார்ப்போம். அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. உங்கள்கிட்ட நான் இன்னொன்று சொல்லி ஆகணும். இப்போ வந்து ட்ரெய்லர் வந்து எப்போ வர ஆரம்பிச்சிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலங்க, சரியாக ஆகல. ஆனால் டாம் ஷோரை நம்ம சொல்லலாம் 80s ட்ரெய்லர் கான்செப்ட் கிடையாது. கரெக்டாக? ஆமாங்க, கண்டிப்பாக இருக்கு. வேணா போஸ்டர் ஒட்டுவாங்க, போஸ்டர் ஒட்டி அது மூலயமா தெரிஞ்சு அதுக்கப்புறம் படம் ஓட வேர்ட் ஆஃப் மவுத் அப்படியே. எனக்கு தெரியல, முன்னாடி படம் ஓடுறப்பே அடுத்த படம் வரதுக்கான அறிவிப்பா ஏதோ ஒன்று போட்டு காட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ட்ரெய்லராக கையில் கிடைக்காதுல்ல, தேட்டரில் போனால் தான் தெரியுன்ற மாதிரி அந்த மாதிரி கையில் கிடச்சி ட்ரெய்லராக பார்த்தே பிரேக் டவுன் பண்ணி இந்த படம் ஓடாதுரா. ஆமாங்க, படம் வரதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுறாங்க. முன்னாடியே அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குங்க, என்ன படம் இதுக்கு என்ன தெரியாது. இப்போ ட்ரெய்லரில் நமக்கு தெரிஞ்சது இந்த ஜானர், இந்த ஜானர், இந்த கான்செப்ட். அப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுனாலே நிறைய தான் மிஸ் பண்ணுறோம்ல. அது ஒன்றுமே இல்லைனாலும் அந்த புதுசாக போய் அனுபவிக்கிறப்ப அந்த படத்தோட அனுபவமே ஆகும். இன்னொன்று என்னென்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஏதாவது ஒரு படம் பார்க்குறதுக்கு முன்னாடி கூகுள் போய்ட்டு ஒன்லைன் ஸ்டோரிலாம் படிச்சிருவான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒன்லைன் ஸ்டோரியை படிச்சுட்டு எதுக்கு படம் பார்க்கணும் என்னன்னே தெரியாமல் நம்ம பிளாங்காக பார்க்குறதுக்கு தான் படம். போயிட்டு ஒன்லைன் ஸ்டோரி படிச்சு இப்போ ரிவ்யூ பார்த்துட்டு வர போகிறோங்க. ஐயோ, அது என்ன இதுன்னே தெரிலங்க நமக்கு. 90s 2K வந்ததுக்கு நிறையா என்ன சொல்ல சாபக்கேடுகள் நிறையா இருக்கும். அதில் இந்த ரிவ்யூஸ் கான்செப்டும் ஒன்று. அப்போல்லாம் அந்த சன் டிவிலே ஒருத்தர் ரிவ்யூக்கு வருவார்ல. ஆமாங்க, திரை விமர்சனம். அது டாப் 10 மூவிஸ்ல சொல்லுவாங்க, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லி ஒரு லைன்ல முடிப்பாங்க. கரெக்டாக ஒரு லைன். இந்த வாரத்தில் என்ன வந்திருக்கோ அது டாப் 10 போட்டு ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹாலிவுட் படமும் ஒன்று, ஹாலிவுட் சன் டிவிலலாம் போடுறப்ப அவ்வளோ ஆச்சரியம். அதுக்கு தமிழ் டப்பிங்லாம் பண்ணி போடுவாங்க. ஆமாம், அவ்வளோ இன்னும் அந்த அது இன்னும் இல்லைங்க, ஒரு சின்ன பிள்ளை பெருசாகிடும் அந்த ஒரு படம்லாம் இருக்குங்க. அதெல்லாம் இப்பயுமே ஆமாம் ஒரு குழந்தை பெருசாகிடும். ஆமாம், அவங்க அப்பா ரிசர்ச் பண்ணுறப்ப இது நல்லா ஞாபகம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டிவியில் இப்போ நம்ம பார்க்குறதே கிடையாது. ஜுராசிக் பார்க் எடுத்துங்க, ஜுராசிக் அனகோண்டா இதெல்லாம் எப்படி இவ்வளோ இத்தனை தடவை பார்த்தாலும் ஆனால் இப்போல்லாம் உட்காந்து பார்க்க முடியுமான்னு தெரியல. அந்த பிரிண்டை பார்த்தாலே நமக்கு போர் அடிக்குது. ஆமாம், உண்மைதான். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அன்றைக்கி ரேண்டமாக ஏதோ ரிலேட்டிவ் வீட்டில் சேனல் போடும்போது ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறேன், ஞாயிற்றுக்கிழமை சீரியல் போட்டுட்ருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சீரியலா? ஞாயிற்றுக்கிழமை சீரியல் போடுறாங்க. எனக்கு ஒரு செகண்ட் டவுட் ஆகிடுச்சு, இன்றைக்கி எதுக்கு சீரியல் போடுறாங்க? அப்போல்லாம் சீரியல் போட்டால் 1-2 தாங்க, மேக்ஸிமம் 1 மணி நேரம் 2 மணி நேரம். அந்த சில என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னே 1 மணி நேரம் ஒதுக்கிடுவாங்க நைட்டுலாம். அதுவும் 10 மணிக்கு மேலாம் சீரியல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அது வேறு மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ எல்லாம் கலந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்டே வேறு மாதிரியான இப்போ ஃபஸ்ட்லாம் நம்ம எந்த என்டர்டெயின்மெண்ட் நமக்கு தேவைப்படுதுன்னு நம்ம சூஸ் பண்ணுறது போய் இப்போது
அவங்க சூஸ் பண்ணுறதாயிடுச்சு. யார் நமக்கு சேர்க்குறாங்களோ அவங்க சூஸ் பண்ணுறாங்க. நீ இதை பாரு அந்த மாதிரி ஒரு அப்பயுமே எப்படின்னாங்க அவங்க கொடுக்குறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு, நமக்கு தேவையானதை எடுக்க முடியல. ஆமாங்க, இப்போ தேவையானதை உடனே சர்ச் பண்ணி பார்த்து போடுறாங்க. அது எப்படி சொல்கிறது, அவங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அதை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் நம்ம வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கல. இப்போது சன் டிவியில் ஒன்று போடுறான், கலைஞர் டிவியில் ஒன்று போடுறான், இதில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி, டான்ஸ் ஷோவோ, அதில் மியூசிக் ஷோனா அப்படி நமக்கு ரேண்டமாக ஆப்ஷன்ஸ் கூட இருந்துச்சு. இப்போ வந்து யூடியூப் போகிறோமா, இன்றைக்கி நான் யூடியூப்பில் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்த்தோன்னா, நாளைக்கு நான் யூடியூப் திறந்தோ பிரியாணி வீடியோஸாக வரும். இன்ஸ்டாகிராம்லேயும் அதே ஃபீடு தான். ஏதோ ஒரு ரேண்டமாக பார்த்தா பிரியாணின்னு சொல்ல தான் நம்ம இதெல்லாம் டைம்லாம் பிரியாணிலாம் எவ்வளோ இதாக எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பிரியாணிலாம் வந்து இப்போ நினச்சா பிரியாணி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு மவுசு கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து குழம்பு நல்ல வகை வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா போதுமான மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம். இப்போ ஏன்னா நம்ம நான்வெஜ்னாலே மேக்ஸிமம் பிரியாணி தானே ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கு. பிரியாணியை சாப்பிட்டு இதாகிடுச்சு. ஆனால் அப்போல்லாம் வந்து பிரியாணியா அப்படியே ரொம்ப ஆச்சரியமா நம்ம ஏதோ பிரியாணி சாப்பிட்டா இதுவும் வேற நாட்டில் போய் ஏதோ சாப்பிட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்போ நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோம். இப்போ வந்து அதை ரசிக்கிறோம். ஆனால் அது இப்போ அது நம்ம சந்தோஷமாக நினச்சிக்கிறோம். பட் ஆனால் அதோட உண்மையான சந்தோஷம் இப்போ இல்லைங்க. இல்லை, அது காரணம் நம்ம மட்டும் கிடையாது, நம்மளோட சூழல் மாற்றங்கள். இல்லை ஆமாம், இப்போ நம்ம முன்னாடிக்காக ரொம்ப வேகமாக இயங்க வேண்டியதாக இருக்குல்ல. அடுத்த விஷயம் போயிட்டு இருக்கு. முன்னாடி வேலை இல்லைன்னா கூட பொண்ணெல்லாம் கிடச்சிதுங்க. இப்போ இவ்வளோ சேலரி பற்றி பேசும்போது இதை பேசியே 90s கிட்ஸுக்கூட சாப்பாங்க. அது என்னன்னே தெரில. பொண்ணு சைடு கேட்டால் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேதுன்றாங்க, ஆனால் மாப்பிள்ளை சைடு கேட்டால் பொண்ணு கிடைக்க மாட்டேதுன்றாங்க. ஆனால் ஸ்கூல் படிக்கும்போதே தாலி கட்டி வீடியோ போட்டு ட்ரெண்ட்லாம் பண்ணுறாங்க இப்போல்லாம். ஆமாங்க, பார்த்துட்டு அப்போல்லாம் தாலி கட்டுறதுனால பெரிய இதாக இருக்குங்க. ஈவன் தோ எப்படா குழந்தை பிறக்குன்னு கேட்டால் தாலி கட்டினா குழந்தை பிறக்குண்டா, அப்பன்னா குழந்தை பிறக்குண்டா அப்படின்னு பேசிட்டு இருந்தது போக, இப்போ இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக. அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா டிஸ்அட்வான்டேஜ் எது? கல்யாணமா? இப்போ எல்லாரும் விலாவரியாக எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்களே. தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு ஒரு வகையில் அட்வான்டேஜ் தாங்க. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது தான் நான் டிஸ்அட்வான்டேஜாக நினைக்கிறேன். இல்லைங்க, எல்லாம் ஈஸியாக கிடைச்சதுனால அது எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒரு விஷயம் சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, அதை தாண்டி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வே இருக்குல்ல, மீன் லைக் எஜுகேஷன் வைஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா அது பிரச்சனையே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் அவங்க வேறு விதத்தில் தெரிஞ்சுக்கிறது தான். பேரண்டிங் ரொம்ப முக்கியமாக இருந்ததுங்க. ஆமாம், இந்த விஷயம் பேசணும். பேரண்டிங் நம்ம என்னதான் அடித்தாலும் பிடிச்சாலும் நம்ம அப்பா கடைசியில் ஒரு முட்டாய் எங்க கொடுத்து நம்மளை சரி பண்ணிவிடுவாங்க. நமக்கும் பேரண்ட்ஸுக்கும் அந்த லாயல்ட்டி இருந்துச்சு, ஓகேவா? இப்போ வந்து அந்த லாயல்ட்டி வந்து கிடையாது. இப்போ வெளியே போயிட்டா வீட்டுக்குள்ளே பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அப்பாவை பற்றி பேசுகிறாங்க. ஆமாங்க, அது எப்படி சொல்கிறது, அது ஒரு வேறு மாதிரி உலகங்க. அது 90s என்னதான் அடித்தாலும் கோவப்பட்டாலுமே நமக்கு அப்பா மேலே கோவம் இருந்தாலுமே அது நமக்கு நைட்டு ஏதாவது பிடிச்சதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதை பார்த்து நம்ம இன்னைக்கு அடி வாங்கிட்டோம், அப்போ நைட்டுக்கு ஏதாவது பிடிச்சது கிடைக்கணும். இது இருக்கும். இப்போல்லாம் அப்போல்லாம் படத்துக்கு போகிறதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் அப்பாவை கூப்பிட்டு போவாங்க வெளில போயிட்டு வந்து. மூவினா ரொம்ப பெரிய விஷயங்க, ரொம்பவே. இப்போ ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரதே நமக்கு ஒரு சின்ன ஒரு பெரிய விஷயம், அவ்வளோதான். ஆனால் அப்போ படத்துக்கு போகிறது வந்துட்டு அதுக்காக இன்றைக்கி நைட்டு தூக்கம் வராது, நாளைக்கு படத்துக்கு போடலாம், என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், என்ன பண்ணலாம், ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். மொபைல் எடுத்துக்கங்க, மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்ப எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வாங்கினாங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டுங்க. அது சாதாரண ஒரு நோக்கியா 0000 தான். அதில் ஒரு ஸ்னேக் கேம் விளாட பாருங்க. அது விளாட்றதுக்கு நான் வந்து ஸ்கூலில் விட்டு வந்தோடனே எங்கள் அப்பா செல்ல மூலம் போய் அந்த ஃபோனில் பேட்டரி தீர்றது காரணம் நம்ம அப்பா வந்து ஃபோன் பேசி டவுன் பண்ணிட மாட்டாங்க, நம்ம அந்த ஸ்னேக் கேம் ஆடினதாக தான். ஏன்னா அப்போ ஃபோன் பேசுறதுலாம் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சார்ஜ். பிசிஓலலாம் ஃபோன் பேசிக்கோங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு. இந்த உருவா காயின்லாம் வந்திருக்குங்க. அதெல்லாம் இப்போல்லாம் பார்க்க முடியுமா? உருவா காயினை போட்டு, ஏன்னா இப்போ யாருக்கும் தேவைப்படுறதில்ல. ஆனால் அந்த உருவா காயினை போட்டுட்டு அந்த அந்த உருவா காயினுக்கு முன்னாடி இந்த பில்லு ஜென்ரேட் ஆகிற ஃபோன் இருந்துச்சுல்ல, எவ்வளோ நேரம் அதுக்கப்புறம் பில்லு ஜென்ரேட் ஆகிரும் போட்டுருக்குங்க. அதுக்குன்னு மஞ்சள் கலரில் ஒரு பாக்ஸை போட்டுட்டு ஒரு பூத் இருக்குங்க. பூத்து ஃபோன் பூத்தெல்லாம் அங்கே போனால் அவங்களாம் பெரிய பணக்காரங்க. யார்ட்டையா போயிட்டு ஃபோன் பூத்துனா என்னன்னு கேளுங்க, தெரியாது. தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனால் அதை அனுபவிச்சிருப்பாங்களா நான் தெரியல. ஆமாம், ஃபோன் பூத்துக்குள்ளே நின்று பேசினாலே பணக்காரங்க தான் போல அப்படின்ற ஒரு ஃபோன்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபாரின்கெல்லாம், ஆனால் இப்போலாம் ஃபாரின்லேருந்து உடனே கனெக்டாக பேசிடுறாங்க. அப்போலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கு. அப்போல்லாம் ஃபாரினில் ரொம்ப தூரமாக இருந்திருப்பாங்க, வருஷத்தில் ஒரு தடவை வரது, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரது, அந்த ரொம்ப இதாக இருந்திருப்பாங்கல்ல. இப்போ அந்த அதில் கூட ஒரு அன்பு தானுங்க. இப்போ 20 வருஷம் கழிச்சு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தோணுச்சுன்னா வீடியோ கால் அது பல பேருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்குல்ல. ஆனால் அந்த அளவுக்கு கிடச்சிருச்சு நம்ம கையில். அது சந்தேகத்துக்கும் வழிவகுக்குதுங்க. நீ என்ன பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு ஏன் ஃபோன் பண்ணலை அப்படின்ற அளவுக்குலாம் வருது. ஒரு விதத்தில் பாசம் வந்து அந்த
அந்த ஜோனையும் தொட்டுட்டு வருதுன்னு நினைக்கிறேன் இந்த இதனால. ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் இப்போ கொஞ்சம் ஓவராகவே நெகட்டிவ்ஸில் இருக்குமா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக பீப்புள் மென்டாலிட்டியே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாக்ஸிக்காகவும் நெகட்டிவாகவும் எதுக்கு நெகட்டிவிட்டி வளர்க்குறாங்கன்னே தெரில. அது அவங்களுக்கும் நல்லது இல்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது இல்லை. அப்போல்லாம் அந்த ஊஞ்சல் மரத்தில் வேர்லலாம் ஊஞ்சல் கிட்டே விளையாடுவோம், ஞாபகம் இருக்குங்களா? இப்போல்லாம் கேம்னா என்னன்னு சொல்லுங்கள். இப்போ ஆமாம், நம்ம இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ளே வருவோம். 90s ஸ்போர்ட்ஸ் விசஸ் 2K. 90sல வந்து ஃபஸ்ட்டாக எனக்கு இந்த கேம் பிடிக்குன்னா எந்த கேம் நீங்கள் வந்து சொல்லுவீங்க? இங்கே நிறையா சொல்லாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே விளையாடுறது கேட்குறீங்களா, வெளில விளையாடுறது கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து போவோம். வீட்டில் நம்ம வளர ஆரம்பிச்சதுலேருந்து போவோம். வளர ஆரம்பிச்சு இந்த கேம் நம்ம ஃபர்ஸ்ட்டாக விளாண்டோம்னா என்னது? இந்த தாயக்கட்டை விளையாடுவாங்க வீட்டில். அப்புறம் இந்த முக்கோணமாக மண்ணில் போட்டுட்டு விளையாடும் தெரியுங்களா? முக்கோணம் இது மறைச்சிக்கிட்டு இதை மறைச்சிக்கிட்டு இந்த இடத்துல இது இருக்குது அது இருக்குது கண்டுபிடிங்க சொல்லிட்டு. எனக்கு ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு ரைம்ஸ் கூட பாடிட்டு பீச் மண்ணில் எல்லாம் விளையாடுவாங்களா? ஞாபகம் நல்லா இருக்கு. அது ஒரு அதெல்லாம் மண்ணில் விளையாடுறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆமாங்க, அப்போல்லாம் நம்ம வந்து மண்ணில் விளையாண்டாலும் ஹெல்த்தியாக தான் இருந்தோம், மண்ணில் ப்ரொடெக்டடாக தான் இருந்தோம். இப்போ வந்து இதில் பாக்டீரியாஸ் இருக்குது, இதில் டஸ்ட் இருக்குது, இதில் ஃபங்கஸ் இருக்குது, இது அஃபெக்ட் ஆகும். நம்ம எதிர்ப்பு சக்தி வந்துருச்சு நம்ம விளையாடி. இப்பெல்லாம் ரொம்பவே ப்ரொடக்டிவா இருந்தும் ஏற மாட்டேங்குது. அதுக்கு சத்தான உணவுகளும் கிடைக்குதா என்னன்னு தெரியல. கிரிக்கெட்லாம் முன்னாடி கிரவுண்டுக்கு போனா வெயிலுங்க, ஃபுல் வெயிலில் கூட ஒரு வெயில் கூட தெரியாது நமக்கு. நம்ம வெயில வந்து குறைய சொல்ல மாட்டோம், நம்ம களைச்சிருக்கோமா என்னன்னே நமக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்தாதான் உடனே படுக்கணும், குளிக்கணும், சாப்பிடணுன்ற மாதிரி தோணும். அந்த அவ்வளோ களைப்பு வீட்டுக்கு வந்தால் மட்டும் தான் தெரியுமே தவிர விளையாடுறப்ப சுத்தமாக தெரியாது. அது வந்து பெருசாவே மதிக்க மாட்டோம், வெயில் தானே. வெயிலே தெரியாதுங்க நமக்கு, விளாண்டா போதும். அப்பா இல்லை அரேஞ்ச் ஆகிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு டீம் நீ இத்தனை டீம் நான் இத்தனை டீம் இவ்வளோ பெட்டு இந்த 10 ரூபா பால் வாங்குறதுக்கு 10 பால் இருக்கு. ஐயோ அதுவும் பேட்டெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய பேட்லாம் இருக்காது, தென்னை மட்டை வச்சு விளையாடுவாங்க. அதுவும் நம்மலாம் டிவியை பார்த்து என்ன நினச்சிட்டோம்னா எம்ஆர்எஃப் பேட்னா பெரிய பேட்டு அப்படிலாம் நினச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சது எம்ஆர்எஃப் ஒரு டயர் கம்பெனிக்காரனோடது, அது ஸ்டிக்கரை தான் ஒட்டி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் கிரிக்கெட்லாம் பார்க்குறப்ப ரொம்ப இந்தியாவுக்காக ரொம்பலாம். ஆமாங்க, ஆனால் இருந்தாலும் ரொம்பவுமே குறை சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன், எப்படி இப்போ ஈஸியான பாலை விட்டான் பாரு அப்படிலாம். இப்போ கூட நிறைய ரீப்ளேஸ்லாம் நிறைய வருதுங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது, அவுட்டுனா அவுட்டு சும்மா போயிடுறது அப்படி. அப்போல்லாம் ஜெர்சியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக போட்டு சுற்றுவாங்க. அது ஒரு ரொம்ப டிசிப்ளினாக இருந்துச்சு. நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க, இந்த பாலுக்கு இப்படி விளையாடு, அந்த பாலுக்கு அப்படி விளையாடு. கமெண்ட்ரி அப்போ அந்த இதெல்லாம் தெரியாது, பால் வந்தால் அடிக்கணும் தான் தெரியுமே தவிர இந்த பாலா இதுதான் அப்படின்னு. இப்போ லெஃப்ட்ல போடுங்கிறாங்க, ரைட்ல போடுங்கிறாங்க, லெக் ஆஃப் ஸ்பின் அப்படி இப்படி ஏதோ வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. அதுலேயும் ஒரு ஹாப்பினஸ் இருக்க தான் செய்யுது. என்னதான் கேம் இருந்தாலும் கிரிக்கெட் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் காமனான, ஏன்னா நிறைய பேர் அதில் சேர்ந்து விளையாடும். அப்புறம் கபடிங்க, அப்புறம் விதமான விளையாட்டு. கபடி எனக்கு கபடி விளையாட பிடிக்கும், ஆனால் லைட்டாக பயம். ஏன்னா நிறைய கடுமையாக எனக்குலாம் அந்த எலும்பே உடஞ்சிருக்கு கபடியெல்லாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் அதை போய் வெளில அப்பாட்ட சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கபடி விளாண்டா இங்கே அடிப்பட்டு உனக்கு தேவையா அப்படின்னு தான் கேட்பாங்க. கொக்கோ விளாண்டு இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்குங்க. கொக்கோ நல்லா இருக்கும். ஐயோ அதில் இன்ட்ரெஸ்ட்டு எப்படா பிடி பீரியட்லாம் எப்படா விடுவாங்க, வீக்லி ஒன்ஸ் தான். அதுவும் அது வந்து மேக்ஸ் மிஸ் கடன் வாங்கிட்டு இந்த வச்சுக்கன்னு சொல்லிட்டு போகும் பாருங்க. ஐயோ எக்ஸாம் டயத்தில் அந்த குடும்பம் இருக்கு, ஏற்றுக்க முடியாது. ஆனால் அது விளாண்டுட்டு மறுநாள் காலையில் வந்து அந்த கேமை விளாண்டு பார்ப்பாங்க பசங்களோட. சீக்கிரமாக வந்துடும், சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரம் வந்து அது விளாண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறது நல்லாயிருக்கும். அதுவும் அந்த பிடி பீரியடில் என்ன ஒரு கடுப்பான விஷயம்னா ஒரு 10-15 நிமிஷம் வார்ம் அப் பண்ண சொல்லிடுவாங்க. இப்போ நமக்கு தெரியுது வார்ம் அப் பண்ணுறது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அப்போ கடுப்பு அவங்க வார்ம் அப் எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு கையில் எல்லாரையும் வேஸ்ட்டாக போகுது, இவங்க வார்ம் அப் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அது ஒரு வகையான அந்த நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல்லாம் நல்லா ப்ராக்டிஸ். இப்போ இதுவுமே இல்லைங்க. கேம்ஸ் எல்லாம் நிறையா ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம எப்படியாவது குண்டு எறிதல்லாம் இருக்குங்க, நிறைய ஈட்டி எறிதல் ஸ்கூலில் அது நடக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் நிறைய பேரோட தெரியல, ஒரு நம்ம விளம்பரத்தெல்லாம் பார்த்து இல்லை ஸ்போர்ட்ஸை பார்த்து இதுதான் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நினச்சி சில இதை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து அதில் யாருக்கு எது செட் ஆகுதோ அப்படியே ஆளை செலக்ட் பண்ணி எடுத்தாங்க. இந்த ஹவுஸ் பிரிப்பாங்க, ப்ளூ ஹவுஸ் ரெட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் என்னன்னு தெரில அது. ஸ்போர்ட்ஸ் அப்போ ஸ்போர்ட்ஸ்லாம் இப்போ எங்க எல்லாம் இன்டோர் கேம்ஸ் தான். ஃபோனு இது பப்ஜி போட்டுட்டு ஒரே பப்ஜின்றானுங்களே. எப்பா போய் பக்கத்தில் நிற்க முடியலங்க, என்ன நம்ம இங்கே வாடாங்கிறான் அங்கே போடாங்கிறான். ஐயோ 4 பேர் சேர்ந்தானோன்னா முடிஞ்சு. பப்ஜி இப்போ அவங்ககிட்ட போய் கேட்டால் பப்ஜி ஒரு வகையான சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னமோ அந்த மாதிரி அது வேற இதில் மூழ்கிடுறோம், ரியாலிட்டியில் விளையாடாத மாதிரி இருக்குது. அப்புறம் கம்ப்யூட்டர் கேம்ஸு அப்போவுமே பெரிய விஷயம். இப்போ பப்ஜி தானே, அப்போ அந்த சவுண்ட் ஸ்டோன் விளையாடுவாங்க.
ஏன் கிட்டத்தட்ட அட்டாக் பண்ணுற மாதிரி தான் அது. ஆனால் அது நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளாண்டது. அது அடுக்கிறதுக்குள்ளே அவங்கள அட்டாக் பண்ணி போட்டு பெப்பேன்னு ஒன்று இருக்குங்க, பேப்பரில் பால்லாம் சுற்றி வச்சுட்டு அடித்து விளாட்றது. ஐயோ இது நம்ம கம்ப்யூட்டரில் விளையாடுறது வைசிட்டி கம்ப்யூட்டர். அது நம்ம வந்து 2K வந்ததுக்கப்புறம் தான் அந்த லேப்டாப்லாம் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி அது இல்லை. ஆனால் அந்த GTA சான் ஆண்ட்ரியாஸ் வைசிட்டிலாம் நல்லா நம்மளே உள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு எல்லாரையும் போய் அடிக்கிறது. அது கேம் விளையாடுறத விட சும்மா போய் அந்த இதில் இது பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போலாம் லாக் பண்ணுறாங்களா அந்த மாதிரி அதில் போயிட்டு வருவாங்க. கார் எடுத்துட்டு என்னென்ன கார் பிடிக்குதோ எடுத்து சீட் கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணி விளாண்டுருவோம். ஆமாங்க, அதெல்லாம் அப்பப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் ஸ்டார்டிங் எதுவுமே தெரியாமல் விளாட்றோம். இப்போ நிறைய பேருக்கு இதோட அப்டேட்டடான கேம்ஸ் நிறைய வந்துச்சு. ஆனால் அந்த வைசிட்டிலாம் நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு வகையான சந்தோஷம். ஸோ கேம்ஸ் அப்படி இருக்க நம்ம கம்ப்யூட்டரே கொடுத்தப்ப ரொம்ப ஆச்சரியம். கம்ப்யூட்டர் வந்து ஆமாம், அதுவும் ஒரு பெரிய விஷயம். எல்லாமே நமக்கு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. அந்த பெரிய மானிட்டரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு பெயிண்ட்டை தான் ஓப்பன் பண்ணி தெரியும். ஆமாங்க, எனக்கு இப்போவும் கண்ணுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட் டைம் அந்த கம்ப்யூட்டர் மிஸ் வந்து பெயிண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வீடு படம் போட்டு காட்டுறாங்க. இப்போது கிராஃபிக்ஸை பார்த்து வாயை பொழந்த மாதிரி தனியாக பேசிப்பாங்க, விளையாட்டை முடிச்சுடி. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த சில்லுக்கோட்டெலாம் விளாண்டுருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? சில்லுக்கோட்டு கட்டமாக போட்டு தோணும். அது எப்படி சொல்கிறது, நொண்டி விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி மேலே கையில் கால் வச்சுட்டு அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் தெரியாமலே விளையாடுவாங்க நம்ம பாட்டுக்கு. அப்போல்லாம் எந்த ஒரு கள்ளங்கப்படமும் இல்லாத ஒரு வயசுங்க அது. வீட்டில் கூட போட்டு இந்த தாயம் விளையாடுறது எடுத்துங்க, தாயம் விளையாடுறது. இப்போலாம் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக பாம்பு கொத்திரும், ஏனியில் ஏறுறது. ஆமாம், அந்த போர்டெல்லாம் வாங்கி இப்போவும் நான் வச்சுருக்கேன். அது நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போலாம் டோட்டல் ஆப்போசிட்டாக அந்த ரம்மி சர்க்கிள், ஆன்லைன் பெட்டிங் கேம்ஸ், கோலிகுண்டு விளாட்றது, கிட்டி புல்லு. கோலிகுண்டு ஆமாங்க, அதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டி புல்லு அதுவும் இல்லாமல் ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்க. விளையாட போகிற நேரத்தில் விளையாட்டுலாம் முடிகிற சமயத்தில் டக்குன்னு வேறு எல்லாருக்கும் மைண்டில் வேறு ஏதாவது தோணும். அங்கே போய் இதை ஆராய்ச்சி பண்ணுவோமா, இந்த மரத்தை பற்ற வைப்போமா. தீபாவளிக்கு வெடி எடுத்துங்க, வெடியில் எவ்வளோங்க என்ஜாய்மெண்ட். வெடி ஆமாம். ஐயோ இப்பயுமே சொல்கிறோம், 90s கிட்ஸுக்குலாம் தெரியுங்க. இப்பயுமே வெடி வெடிக்கிறதுலாம் சந்தோஷம் இருக்கும். ஆனால் நம்ம வெடிச்சா மற்றவங்க ஏதாவது வெடி வெடிக்க தோணவே மாட்டேங்குதுங்க. அது எப்படிங்க சொல்கிறது, தோண மாட்டேங்குதுங்கிறதோட நம்ம ஒரு அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ்டீஜ், இப்போ வெடி வச்சா என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அது ஆனால் அதெல்லாம் ஜாலியாக இருந்ததுங்க. நமக்கு அதிகபட்ச வெடி என்னங்க இருந்திருக்கும், அந்த ஒத்த வெடி இருந்திருக்கும், ஒரு பிஜிலி இந்த கோடு போட்டது இருக்கும். சேப்பு கலர் கோடு போட்டது, அந்த மேக்ஸிமம் அந்த அப்புறம் அந்த பொடியெல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல வச்சு கொளுத்தி விட்டுருவோம். ஆமாங்க, வெடியெல்லாம் வெடிச்சு முடிச்சிருக்கோம். வெடிக்காத வெடியெல்லாம் எடுத்து பொறுக்கி. இப்போலாம் 1000, 10,000, 15,000 லட்சக்கணக்கு பட்டாசு வாங்குறாங்க. ஆனால் அந்த வெடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் யாருக்குமே ஃபுல்ஃபில்லாக வரல. என்ன அது லேசினஸா என்னன்னு. இப்போ எதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? 30 செகண்ட் ரீல்ஸு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு, அவ்வளோதாங்க. ஆமாம், இன்னைக்கு தீபாவளினா இன்னைக்கு தீபாவளி முடிஞ்சிட்டு அதோட முடிஞ்சு வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட், பொங்கலை போடு, ஸ்டேட்டஸை போடு. ஆமாங்க, அவ்வளோதான். இது தீபாவளிக்கு பலகாரம் சொல்கிறது. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தீபாவளிலாம் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது, தீபாவளி என்னமோ கலர் ட்ரெஸ் போட்டு போகிறது. ஆமாங்க, தீபாவளி முடிஞ்சு கலர் ட்ரெஸ் ஒரு நாள் அப்லோட் பண்ணுவாங்க. அதை போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அது சொர்க்கம் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா. பொங்கல்லாம் வந்துருச்சுன்னா கரும்பு எடுத்துட்டு விளாட்டு. அந்த கன்னி பொங்கலுக்கு அதெல்லாம் காணும் பொங்கலா, அதுக்கெல்லாம் அந்த ஏதோ விளையாட்டுலாம் நடத்துவாங்க ஊரில். அதில் போய் உரி அடிக்கிறது, கயிறு இழுக்கிறது. இப்போலாம் அது நடக்குதா என்னன்னே தெரியல. கிராமத்து சைட்லாம் இன்னும் நடக்குது. நம்ம இப்போ 90s நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுறோம் சொல்கிறோம்ல, அது இன்னுமே கிராமத்து சைட்லாம் சிலது இருக்குது. சிட்டி சைட்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அப்படியே வர 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 குறைஞ்சிட்டு வருதுங்க. முன்னாடி அந்த விளையாட்டுக்காக போய் பார்க்கணும்னு போவோம். அப்புறம் ஒரு இதில் சரி பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு. அப்புறம் அப்படியே விட்டு போயிடுதுங்க அந்த தொடர் உறவுகள்லாம். இப்போ நம்ம 90s பற்றி பேசியிருக்கும் போது நம்ம லைஃப் ஸ்டைலு, ஸ்டடீஸு, ஸ்போர்ட்ஸு எல்லாமே கவர் பண்ணணும். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, பேசினா பேசிகிட்டே போகிறோம். ஓவராலாக வந்துட்டு நம்ம மேஜராக மிஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேசுவோம். ஓவரால்னால் என்னங்க, நிறைய மிஸ் பண்ணுறோங்க. மேஜரானா என்ன சொல்லலாம், இப்படி சொல்லுங்கள், இதுதான். ஏன்னா இத்தனை வருஷம் வாழ்க்கையை வந்து ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாதுல்ல, ஏன்னா நிறைய இருக்குது விஷயம். இந்த பாசம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அந்த உண்மையான பாசம்ன்றது ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. கள்ளங்கபடம் இல்லாமல் மனசில் பட்டதை பேசிட்டு உண்மையாக நடந்துட்டு, அது ஒளிவு மறைவு இருக்குங்க, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ அந்த மறைவுன்றது ஒன்றுமே இல்லை, எல்லாத்துலேயுமே ஸ்டேட்டஸில் போட்டுட்டு எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் தெரிவிச்சுட்டு அந்த டாக்ஸிட்டிலாம் ஸ்டேட்டஸ் போடுறதுக்குன்னே எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாங்க, கண்டிப்பாக. அது எந்த விதத்தில் நல்லது என்னன்னு தெரியல.
ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு மரியாதை இருக்குங்க. இப்போ அந்த மரியாதையெல்லாம் சுத்தமாக உடஞ்சிருச்சு. அவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, அப்படியே அந்த இல்லை நமக்கு வெளில போகிறோம், நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும், அவனுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும் அப்படின்ற ஒரு ஈகோ ஒன்று இருக்குங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து அப்பாவே சொல்லியே வளர்ப்பாங்க, அண்ணனுக்கு இவ்வளோ மரியாதை கொடு, அப்படி இருக்குது அப்படின்னு. அண்ணனை பற்றி சொல்லும்போது நான் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி அந்த படம் நான் ஒரு 5-6 டைம் பார்த்துட்டேன் டிவியில். சும்மா ஓடிடியில் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். சம்சாரம் அது மின்சாரம். பிரதர்ஸ் பற்றி பேசினோன்னே எனக்கு அது ஞாபகம் வருது. அதில் வந்து ரகுவரன் அண்ணனாக இருப்பார், வீட்டில் இன்னொருத்தங்க தம்பியாக இருப்பாங்க. அப்போ தான் அந்த அண்ணன் வந்து தம்பிக்கிட்ட சொல்லுவார், தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்கடா, நீ போயிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துடு. அவர் எதுவுமே கேட்காம போயிடுவார். அவர் ரகுவரன் திருப்பி கூப்பிட்டு கேட்பார், தங்கச்சியை மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு சொல்கிற, நீ எதுவுமே சொல்லாமல் போகிற. அண்ணன் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ ஏன் நான் படத்தை ரெஃபர் பண்ணி சொல்கிறேன்னா, இது ரியாலிட்டியில் இருந்துச்சு. அண்ணன் சொன்னால் நம்ம செஞ்சுதாங்க ஆகணும். அவர் மறுபேச்சு பேச முடியாது. அதே மாதிரி தங்கச்சிகள் இருந்தாலும் அந்த மரியாதை இருக்குங்க. நம்ம சொன்னாலுமே, இப்பயுமே நம்ம சொன்னாலுமே நம்ம வீட்டில் எப்படி இருக்காங்களோ மதிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது இப்போ சூரிய வம்சம் எடுத்துக்கங்க. இது சமுத்திரம்னு ஒரு படம், சரத்குமார் படம். அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் அது என்னமோ இப்போ பார்த்தா கிரிஞ்சா தெரியுங்க, அந்த விஷத்தை குடிக்கிறதெல்லாம். ஆனால் அப்போல்லாம் அது உண்மையாக அண்ணா சொன்னால் அது செஞ்சுதான். அடிமன் நெஞ்சிலிருந்து அப்படியே உலுக்கி எடுக்கிற மாதிரி. கண்டிப்பாக இன்னுமே நான் அப்போல்லாம் இருக்கிறப்ப எங்கள் தாத்தாவோட சித்தப்பா பசங்க அப்படின்றப்ப கூட அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்கும். அவங்க சொன்னால் நம்ம கேட்டு நடக்கணும். யாரும் இங்கேருந்து உள்ள பெரியப்பா வந்து கூட நம்ம மேலே ஒரு உரிமையை சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம யாருன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ மேரேஜுக்கு போகிறோம், தம்பி நல்லா இருக்கியாப்பானா, நல்லா இருக்காமா, நீங்கள் யார் தம்பி, நான் தான் போவோம் மாமா வீட்டில் சொல்லியா அப்படின்னு யாருன்னே தெரியும். முன்னாடியே நல்லா இருக்கீங்களா நம்ம கேட்டு தாங்க ஒரு ப்ரொசீஜராகவே வச்சுருக்கோம். வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கணும், கூப்பிடுறது, அவங்கள்ட்ட என்னென்னு கேட்குறது, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது. இப்போ வந்து அதை நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்திடுறோங்க. யாரும் நம்ம வீட்டுக்குள்ளேயே 4 பேரோட முடிஞ்சிடுற மாதிரி இப்போ ஒரு ஃபீல் பண்ணுவோம். உண்மைதான். உறவுகள் தெரியாமல் போச்சு. மேபி ஸ்டேட்டஸில் போடும்போது வேணால் இப்படி தான்ப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப. ஆனால் கனெக்டிவிட்டி இருக்குங்க. அந்த வாட்ஸ்அப்லேயே ஏதோ ஒரு மீடியத்தில் எல்லாருமே கனெக்டடாக இருக்காங்க. ஆனால் எப்போ அதுனா ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும்போது அவங்கள்ட்ட இதை கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க இருக்காங்க, அவங்க நார்மலாக இருக்கும்போது சார் இப்போ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா, டக்குன்னு போயிட்டு ஒரு அட்டன்ஸ் போட்டு வந்துடுவோம். அவங்கள்ட்ட மூஞ்ச காட்டிட்டு நம்ம அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். ஆனால் அப்போல்லாம் அந்த ஒரு டைம் தாங்க. அப்போ தான் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எல்லாரையும் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வரலாம். அத்தை பொண்ணு மாமா பொண்ணுலாம் இருந்தால் பார்த்துட்டு வரலாம். ஆமாங்க, அதெல்லாம் ஒரு விதமான ஃபீல். அது வந்து இப்போ நம்ம வார்த்தையால் இந்த பாட்காஸ்ட்டில் வந்து சொல்ல முடியாது. அது உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை? ஆமாங்க, கண்டிப்பாக. காது குத்து ஃபங்க்ஷன்னா என்னென்ன நடக்கும் வருங்க. அவன் காது குத்துறப்ப வாழைப்பழத்தை வயலில் திணிக்கிறது. இப்போலாம் ஏதோ கடையில் போய் டக்குன்னு ஸ்டாபிள் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வந்துடுறாங்க. அதில் என்ன ஒரு இதுன்னே தெரிலங்க. ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துட்டு உறவுகளை இணைக்கிற ஒரு இதாக இருந்துச்சு. ஊர் திருவிழா அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போல்லாம் ரொம்ப எல்லாத்தையும் இழந்துகிட்டு இருக்கோமோன்னு தோணுது. இப்போல்லாம் ஊர் திருவிழாலாம் இருந்தாலும் வேலை இருக்குது, வர முடியாது, கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது. பட் அதே நேரத்தில் வந்து அதை வந்து புறக்கணிச்சிடுறாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும். இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சிடுறாங்க. அந்த கனெக்டிவிட்டி வந்து யார்கிட்டையும் போகுது. ஒரு ஃபோனில் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நேரில் பார்க்கறதுக்கு. அது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் உட்கார சொல்லுங்க, கண்டிப்பாக வரும். இதே 4 மணி நேரம் போயிட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அத்தை பசங்க இருக்காங்க. வெளில கடைக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஜாமாங்கன்னா எவ்வளோ தூரம் கடைக்கு போவோம். இப்போ கடைக்கே யாரும் போக மாட்டாங்க. ஆமாம், இன்னும் ஆன்லைனில் வாங்குவோம். பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போய் வாங்காமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிடுவோம் அப்படின்னு வருது. அது ஒரு வகையில் அட்வான்டேஜாக இருந்தாலும் அது சோம்பேறி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கம்மியாகிடுது. நம்ம கரெக்டாக கண்டிப்பாக சோம்பேறி தாங்க. நம்ம என்னென்னமோ வந்துருச்சுங்க. ஃபேனுக்கு ரிமோட்டில் போட்டுக்கலாம், அது போட்டுக்கலாம். ஸ்மார்ட் ஹோம் ஃபேன் இருந்ததே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் போட்டுட்டு கூட நம்மளால உட்கார முடியாது. தேவைங்கிறப்ப நல்லா ஸ்பீடே அதிகமாக வைக்க மாட்டாங்க. கரண்ட் பில் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல்டாகவே இருக்கும். ரெகுலேட்டர் வந்துச்சு. அப்புறம் இப்போலாம் போனால் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். அதை எப்படி பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டோங்கிறத விட நிறைய விஷயங்களுக்கு ஒரு இது இருந்தது, ரூல்ஸ் இருந்தது. அப்போல்லாம் இது இப்படி தான் செய்யணும், அதை இப்படி தான் செய்யணும்னு அதை ஃபாலோ பண்ணணும். நமக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல் இருந்தது. இப்போ அந்த கண்ட்ரோல்லாம் உடைச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஒரு புது விஷயத்த வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அந்த ரியாலிட்டியவே வந்து மறந்துடுறாங்க. இப்போ நம்ம ஸ்மார்ட் ஹோம் செட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான். ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அது ஒரு ஜாலி. கண்டிப்பாக அது எதுக்கு இல்லை, ஒரு ஜாலிக்காக தான் ட்ரை பண்ணுவோம்.
ஆனால் இப்போ இதுவும் ஒரு இது இருக்குது, நமக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா அதில் போய் தேடி கண்டுபிடிச்சி பார்த்துக்கிறோம், உடனே ரிசல்ட் கிடச்சிடுது. நிறைய யூடியூபர்ஸ் ஏன் இப்போ நம்ம பாட்காஸ்ட் பண்ணுறோமே, இது எப்படி இது நம்ம கையில் ஃபோன் சொல்கிறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த ஃபோன்லாம் நமக்குலாம் பெரிய விஷயம். இப்போ நம்ம டச் ஸ்க்ரீனே பெரிய விஷயம். இப்போ அதை தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம். டச் ஸ்க்ரீன்லாம் வரப்போ அதெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக பார்த்தோங்க. இந்த ஃபோன்லாம் ஃபாரினில் தான் இருக்கணும், நம்ம ஊர்லலாம் இருக்காது அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே அசால்ட்டாக. ஆனால் இது எல்லாமே இந்த ஒரு 10-15 வருஷத்தில் அபரிவிதமாக நடந்த மாதிரி இருக்கு. ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். ஒரு கம்ப்யூட்டர் நம்ம எப்படி பார்த்துருப்போங்க, ரேம் ஸ்டோரேஜ்லாம் அவ்வளோ இருக்காதுங்க. ரொம்ப இந்த ஆப்ஸ்லாம் வந்து அவ்வளோலாம் கிடையாது. சொன்ன மாதிரி பெயிண்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து என்ன 10 ரூபா நெட் கார்டை சுரண்டி போட்ட தலைமுறையாச்சு, கடைசி தலைமுறை நம்ம தான். இப்போ இல்லைன்னா லேப்டாப்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, அதில் டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஆமாம், டேப்னா நமக்கு என்னன்னு தெரியுமா? அப்போலாம் ஹோம் தேட்டர் எடுத்துங்க, முன்னாடி சவுண்டுனா ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர் கோயிலில் இருக்கும், ஆம்பிளிஃபையர் வாங்கி வச்சிருவோம், அந்த மாதிரி தாங்க தெரியும். ஆம்பிளிஃபையர். இப்போ ஹோம் தேட்டர் சவுண்ட் பாரு அது அடுத்து டிவி எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? முன்னாடி அந்த 14 இன்ச்சோ என்னமோ 20 இன்ச்சோ தாங்க, 21 இன்ச்சோன்னு நினைக்கிறேன். ப்ரொஜெக்டர் 80 இன்ச்சு அப்படியே ப்ரொஜெக்டர் மாதிரி. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. லைஃப் ஸ்டைல் தேடி அனுபவிச்ச சந்தோஷ நிகழ்வு வந்து இப்போ நம்ம அது வீட்டுள்ளே கிடைக்கிறத சொல்லணும்னா அப்படிதாங்க. தேடி திரிஞ்சு கிடைச்ச சந்தோஷம் வேற, ஈஸியாக கிடைச்சா அதை உபயோகிக்கிற சந்தோஷம். டிக்கெட் எடுக்கிறதுக்கு எவ்வளோங்க வரிசையில் இருப்போம். ஆமாம், ஐயோ இப்போல்லாம் ஆன்லைன் எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன். புக் பண்ணிட்டோமா? கோவிட் டைமில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கல்யாணத்தை ஆன்லைனில் பண்ணாங்க. வீடியோ கால் பண்ணி. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், வீடியோ கால் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை வந்து எங்கேயோ யூஎஸில் இருக்காராம், பொண்ணு இந்தியாவிலேருந்து வீடியோ கால் பண்ணிவிட்டு அவங்க முறைப்படி அந்த மந்திரங்கள்லாம் இது பண்ணிட்டு ஆன்லைன்லேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ பிரிவை சந்திச்சுட்டோம். கல்யாணம்னா அந்த தாலியை வந்து அவ்வளோ ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்தாங்க. தாலி அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஆமாங்க, ஏங்க கல்யாணத்தை பொண்ணெல்லாம் மாப்பிள்ளைலாம் பேசிக்க கூடாதுங்க, கல்யாணம் முடிச்சுட்டு தான் பேசணும், சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் வந்ததுங்க. இப்போலாம் வந்து எல்லாமே முடிஞ்சிடுது, முன்னாடியே கல்யாணம் தான் நடக்குது. அப்படி அந்த பொண்ணையா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. ஃப்ரெண்ட் ஜோன்லேயே ரிலேஷன்ஷிப். அது இன்னும் இப்போ தான் சொன்னீங்களே, என்ன பெஸ்டி அப்படி இப்படிலாம் நிறைய கேட்டகரி வச்சிருக்காங்க. க்ரஷ்னால என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து யார் போனோட ஃபர்ஸ்ட் க்ரஷ்னு கேட்டால் நமக்கு 5ஆம் கிளாஸ்லேயே இருந்திருக்கும், ஆனால் அது க்ரஷ்னு தெரியாது. எங்கள் ட்ரைனிங் டீச்சர்லாம் வருவாங்களா? ட்ரைனிங்க்கு ஐயோ இப்போல்லாம் எங்கே அதெல்லாம் போய் தேட முடியும்? வேறு நம்ம அவங்கள தானே பார்க்க முடியும் அந்த காலத்தில். அதுக்குன்னே நம்ம வந்து அப்போல்லாம் லீவ் போடாமல் போவோம் தெரியுமா? இந்த ஒரு வாரம் வந்து ட்ரைனிங் டீச்சர் வராங்க, அவங்க புதுசு புதுசாக நம்மளுக்காக கற்றுக்கிட்டு வருவாங்க. ஆமாங்க, அதுவும் நல்லா என்டர்டெயின் பண்ணுவாங்க. இதுவும் அந்த பேப்பர்லாம் சார்ட்லலாம் எழுதி எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க, நமக்கு புதுசாக இருக்கும் அது. எனிவே பேசணுன்னா நம்ம இன்னும் நிறையா பேசிகிட்டே போகலாம், ஆனால் என்ன சொல்கிறது, அது திரும்ப கிடைக்காது, அவ்வளோதான். முடிஞ்சது தான். எனக்கு இப்போ பேசணுன்னே அதை பற்றி பேசிகிட்டே இருக்கணும்னு தோணுதுங்க. ஆமாங்க, இப்போ நம்ம என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சு தான் வரும். நம்ம ஒரு வேளை முடிக்க வேணாம்னு நினச்சோம்னா நம்ம ஒரே டாப்பிக்கில் இன்னும் இழுத்துட்டே போயிட்டு. கண்டிப்பாக இப்போ ஸ்போர்ட்ஸ்னு எடுத்தாலும் சரி, லைஃப் ஸ்டைல் எடுத்தாலும் சரி, ஸ்கூல் லைஃப் எடுத்தாலும் சரி. ஸ்கூல் லைஃப்லாம் பேசணும்னு வைங்களேன், அந்த எல்கேஜி ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலில் சேர்ந்ததுலேருந்து எப்போ வெளியே 12ஆவது முடிச்சோமோ அது வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும். கண்டிப்பாக உறவுகள், நண்பர்கள், காதல் எல்லாமே இப்போ ஒரு ஃபோனுக்குள்ளே அடங்கிருச்சு மொத்தமாக. நம்ம இன்னைக்கு யூஸ் படுத்துகிற எல்லா உடைமைகள் எல்லா ஒரு இதுக்கும் ஒரு நம்மளோட ஞாபகம் இருக்குங்க. முன்னாடி பைக்குனா ஒரு டிரான்ஸ்போர்ட்னா பைக்கு கிடையாது, சைக்கிள் தான், ஃபோன் கிடையாது. காலையில் எழுந்துச்சு நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும் இப்போ யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே ஒரு 90s மெமரிஸ் உள்ளே இருக்குது. ஆனால் அதை நினச்சி பார்க்குறப்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாம், திரும்ப கிடைக்காதுன்ற போது வருத்தமாக தான் இருக்குது. இப்போ உள்ள 2K கிட்ஸ் நிலைமையே எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ வந்து இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்க வந்து நீங்கள் ஒரு வேளை எங்களோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க 90s. இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசணும்னா பேசிகிட்டே போகலாம். இதே எத்தனை பேர் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது, மேபி எனக்கு தெரிஞ்சவங்க கேட்கலாம். இது நம்மளோட மன திருப்திங்க, அதுதான் சொல்கிறேன். உண்மை அதுதான் சொல்கிறேன். இப்போ இது வியூஸ் போகாதுன்னு எனக்கு தெரியும், போகுதோ போகலையோ. இப்போ நம்ம பேசும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அதே நேரத்தில் மனசுலேருந்து கொஞ்சம் விஷயங்கள் யாருக்காவது கனெக்ட் ஆகும், யாருக்காவது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அவங்க ஏதாவது ஒரு கமெண்ட் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகும். இது போக இந்த விஷயத்த வந்து நீங்கள் 2 பேருமே பேசவே இல்லையே அப்படின்னு ஏதாவது விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். இது வந்து இப்போ நானே நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் இருக்குங்க. ஆமாங்க, இப்போ பாட்காஸ்ட் முடிச்சு நம்ம போகும்போது நம்ம ஏன் இதை பற்றி பேசலை அப்படின்னு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது.
என்ன பண்ணுறது, கடந்து போகிறது தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதை பற்றி பேசணுங்க. 90s மூவிஸ் விசஸ் 2K மூவிஸ். நான் ரெடிப்பா பண்ணலாம். இல்லைங்க, இப்போ நான் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போர் அடிச்சிடும், திட்டுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இதயம் தொடுற மாதிரி பாட்காஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாட்காஸ்ட் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இது நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கும் கனெக்ட் ஆகிருந்திருக்கும். இந்த மாதிரி பாட்காஸ்ட் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாட்காஸ்ட் நம்ம கூட வந்து ஃபுல்லாக பேசி கொடுத்தது மிஸ்டர் கிரிஷ். 90s கிட்ஸ் நன்றியோட முடிப்போங்க. ஓகே, 90s கிட்ஸ் ஸ்டைலில் முடிக்கணுமா? நான் வந்து உங்கள் ஏஜஸ். நன்றி, வணக்கம். பை பாய்.